பிரைஸ் லார்ட். வெல்கம் டு ஷைன் இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன், ஸ்தோத்திரங்களை சொல்லிக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. இந்த நாளுடைய கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம போறதுக்கு முன்பதாக இந்த நாளுடைய வேர்ட் ஆஃப் த மந்த் நம்ம எங்களோட இணைந்து பயணிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். ஒவ்வொரு மாதமும் இந்த வருஷம் முழுவதும் ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு வார்த்தை தியானம் என்ன அப்படின்னா, அப்கிரேட். யூ நீட் டு அப்கிரேட். நீ நிறைய இடங்கள்ல அப்கிரேட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆவியானவர் நம்மளோட பேசிக்கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விதமான அப்கிரேட் நம்ம பார்த்து கொண்டு வரோம். இந்த வருஷத்துடைய கடைசி மாதத்துல இது கடைசி அப்கிரேடா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். என்ன அப்கிரேட் அப்படின்னு பார்க்கலாம். நான் குரூப்ல ஆல்ரெடி போட்டிருப்பேன், இருந்தாலும் இந்த ஆன்லைன் வியூவர்ஸ்க்காகவும் தெரிவிக்கிறேன். போன மாதம் நம்ம பார்த்தது அப்கிரேட் டு ஸ்பிரிச்சுவல் மைண்ட் செட் அப்படின்ற ஒரு இதில் பார்த்தோம். ஆவிக்குரிய வாழ்க்கையை, ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஸ்டைல் அதை பார்த்தோம். ஓகேவா? ஆவிக்குரிய வாழ்க்கையை மையப்படுத்தி நம்ம அப்கிரேட் ஆகலான்னு அப்பயே நான் சொல்லியிருந்தேன். அந்த ப்ராசஸ்லயே எனக்கு தெரியும், ஸ்பிரிட்டை பத்தி மட்டும் ஆவியானவர் அட்ரஸ் பண்ண மாட்டாரு, சோல் பத்தியும் நம்ம கிட்ட பேசுவார், ஆத்மாவுடைய முக்கியத்துவத்தை பத்தியும் பேசுவாரு. நான் விசுவாசிச்சேன். அதுக்கேற்ற விதத்துல திருப்பி இந்த 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 வேர்ட் ஆஃப் த மந்த் ஃபார் டிசம்பர், இந்த மாதத்துக்கான வார்த்தை என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஆத்மாவை அப்கிரேட் பண்ண சொல்லி ஆவியானவர் நமக்கு உணர்த்துகிறார். சோல் அப்கிரேட். இந்த பிக்சர் பாருங்களேன். இந்த பிக்சர்ல என்ன தெரியுது அப்படின்னா, புரியுது அப்படின்னா, எனக்கு என்ன புரியுது அப்படின்னா, ஒரு நபர் தன்னுடைய ஆத்மாவை அடக்கி ஆண்டான் என்றால், ஒரு நபர் தன்னுடைய ஆத்மாவை காக்க கத்துக்கிட்டாரு அப்படின்னா, அவரால எல்லாவற்றையும் மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்றது எல்லா சகலத்தையும் ஆளலாம், ஆட்சி செய்யலாம் அப்படின்ற மாதிரி. எந்த அளவுக்கு ஸ்பிரிட் போன மாசம் ஃபுல்லா நம்ம தியானிச்ச ஆவி எந்த அளவுக்கு ஒரு மனுஷனுக்கு முக்கியமோ, அதுக்கு ஈக்குவலா ஆத்மாவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வேதத்தின் அடிப்படையில ரொம்ப டீடைல்டு ஒரு டீச்சிங் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். டீச்சிங் இது, இட்ஸ் நாட் ப்ரீச்சிங். சுவிசேஷத்தை பத்தி அப்படி பார்க்க போறது இல்ல. நம்மளை பத்தி, நம்மளுடைய சோல் ஆத்மா எவ்வளவு முக்கியம், ஏன் முக்கியம், வேதம் என்ன சொல்லுது, பைபிள் பிரகாரம். ஏன்னா நம்ம எதை பேசினாலும் இந்த சயின்ஸ் அதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு, வேதத்தின் பிரகாரம் நம்ம சபையை நடத்திட்டு இருக்கோம், வேதத்தின் பிரகாரம் ப்ரீச்சிங்ஸ் பண்ணிட்டு இருக்கோம், டீச்சிங்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்றைக்கு ரொம்ப சூப்பர்பான, இன்ட்ரெஸ்டிங்கான புதிய டீச்சிங்ஸ் நிறைய பேருக்கு வருது. இந்த சப்ஜெக்ட் எனக்கு கிடைக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப அடடா, நம்ம படிச்சது எல்லாமே தப்பா, புஸ்தகத்துல இருந்த நிறைய விஷயம் தப்பா இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுன ஒரு வேத பகுதியை தான், ஒரு டீச்சிங்கை தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் இந்த தலைப்புல. சோல் அப்கிரேட். வி கோனா அப்கிரேட் அவர் சோல். இந்த மாதம் முழுவதும் நம்மளுடைய ஆத்மாவை எப்படி அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகலாம். நான் விசுவாசிக்கிறேன், நம்மளுடைய ஆவியை இதுக்கு முன்பதாக இருந்த ஒரு ஜோனை விட இப்போ கொஞ்சம் பெட்டரா அப்கிரேடட் வெர்ஷன்ல தான் நம்ம வச்சிருப்போம் நம்புறேன். நீங்க வார்த்தை கீழ்ப்படிந்தீர்கள் என்றால் அப்படி வைத்திருப்பீர்கள். சும்மா கேட்டு போறது மாத்திரம் இல்ல அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மாதம் நம்மளுடைய சோல், நம்மளுடைய ஆத்மாவை எப்படி அப்கிரேட் பண்றது அப்படின்றத வேத பிரகாரம் நம்ம ஸ்டார்டிங்ல சொன்ன பைபிள் வாசனங்கள் அநேக இடங்கள் இதை கொடுத்துருக்குது. ஒரு பிக்சர் போடுறோம் பாருங்களேன். ஓகே, ஸோ இதை தான் நம்ம பார்க்க போறோம். இது சும்மா ஒரு கற்பனை, ஒரு பிக்சர். ஓகேவா? நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி நம்மளுடைய ஆத்மா ஒரு, ஐ திங்க் மேபி ஒரு மனுஷனுடைய மையப்பகுதி, உடலுடைய மையப்பகுதியில ஹார்ட், அந்த இடத்துல ஆத்மா காணப்படுது. வேத பிரகாரம் பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி இதை பத்தி டீட்டெயிலா போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வசனம் நம்ம பார்க்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல வசனம் சொல்றது இப்படியாக, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. அண்டர்லைன், முற்றிலும். ஓகேவா? என்ன அது முற்றிலும் அப்படின்னா, உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும். மேல முற்றிலும் சொன்னாரு, அது என்ன முற்றிலும்னா, ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனம் ஆவியானவர் நமக்கு எழுதுறாரு. இதுல ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம். நம்ம எல்லாருமே எதற்காக ஆயத்தமாக்கப்படுகிறோம் அப்படின்னா, நம்ம எல்லாருமே தெரியும், ஸ்பெஷலா எஸ்ஐசியில் எங்களோட இணைந்து பயணிக்கிறவங்களுக்கு இந்த கர்த்தருடைய ரகசிய வருகையை குறிச்சுதான டீச்சிங்ஸ் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா இன்சிஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதோட சீரியஸ்னஸ் புரிய வச்சிருக்கோம். ஸோ யோசிச்சு பார்க்கும்போது இந்த வசனம் எப்படியாக போடப்பட்டிருக்குது. ஏன்பா, உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவார் ஆண்டவர். எதுல ஆண்டவரை பரிசுத்தமாக்க போறீங்க அப்படின்னா, ஆவி, ஆத்மா, சரீரம் மூணுத்தையும் கவர் பண்றாரு. ஏன் இது மூணும் பரிசுத்தமாக்கப்படணும் அப்படின்னா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து திருப்பி வரப்போறாரு. அவர் வரும்போது நம்ம குற்றமற்றதாய், அதாவது ஆவி, ஆத்மா, சரீரம் மூணுமே குற்றமற்றதாய் காக்கப்படணும். அதனால நம்மளுடைய ஆவி பரிசுத்தமாக்கப்படணும். போன மாசம் ஃபுல்லா இதை குறித்து தான் டீச் பண்ணப்பட்டது. இந்த மாசம் நம்ம ஃபோக்கஸ் பண்ண பொறுத்து ஆத்மா முற்றிலுமா பரிசுத்தமா காணப்படணும். அதிகமா
பிரசங்கியார்கள் ஃபோக்கஸ் பண்றது நானுமே பண்ணியிருக்கிறேன். சரீரத்தை எப்படி பரிசுத்தமா வச்சுக்கிறது, அதுக்கும் பைபிள் நிறைய வசனம் இருக்கு. 100% சரீரத்தை பரிசுத்தமா வச்சுக்கணும். நான் வந்து சுத்திகரிப்பத்தை மட்டும் பேசல, குளிக்கணும், பல் தேய்க்கணும், அதை பத்தி மட்டும் பேசல. பாவம் இல்லாம எப்படி காக்கிறது உடல் ரீதியா, அது எல்லாருக்குமே தெரியும். ஐ மீன் தப்பு பண்ணா தெரியும். பட் இந்த ஆத்மா கரப்படுறது அது எப்படி நடக்குது, எப்படி அதுல இருந்து தப்பிச்சுக்கலாம், இதை குறிச்சு இது எல்லாமே இன்டர்னல்ன்றதுனால எக்ஸ்டர்னலா வெளியரங்கமா உடல் அளவுல ஒண்ணுமே இல்லை. நம்மளுடைய செல்ஃப் ஹர்ட், சில பேர் வந்து கையெல்லாம் கீழ்ச்சிப்பாங்க கோவத்துல, சவுரை இடிப்பாங்க, அடிச்சுப்பாங்க, செல்ஃப் ஹர்ட் பண்ணிப்பாங்க, பலர் அடிச்சுப்பாங்க டென்ஷன் ஆயிட்டு. அதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் தன்னுடைய உடலை அசுத்தப்படுத்திக் கொள்வது, தன்னுடைய உடலை வந்து டாட்டோ குத்திக்கிறது, உடல் அப்படியே வருத்தி இன்னொருத்தவங்க பேர் எழுதிக்கிறது, இதெல்லாம் எதுவுமே கர்த்தர் மகிமைப்படுற காரியமே இல்லை. பைபிள் இது வந்து தெளிவா டாட்டூஸ்க்கு அகேன்ஸ்டா வசனங்களே இருக்கு. இதெல்லாம் எதுனா நம்மளுக்கு கர்த்தர் கொடுத்த பரிசுத்த உடலை சீர்கேறதுக்கு. நான் வந்து நீங்க வந்து இந்த வேசித்தனம் அதெல்லாம் எக்ஸ்ட்ரீம், நான் சொல்றது இங்க இருந்தே ஆரம்பிக்குது. இது எல்லாருக்குமே நம்மளுக்கு தெரியும். பாவம் செய்யும் போது உடல் ரீதியா இப்ப சிகரெட் பிடிக்கிறான், ஆனா கன்ஃபார்மா அவன் தெரியும். ஏன்னா அந்த டப்பாலே எழுதிக்குது, புகை பிடித்தல் உடல் நலத்திற்கு கேடுன்னு பாக்குறான், கண்ணு பாக்குது, ஃபர்ஸ்ட் இழுக்கிறான், அவன் தெரிஞ்சே பண்றான். ஸோ உடல் ரீதியா செய்யற பாவங்கள் அநேகமாக தெரிந்து செய்யப்படுகிறது. ஸோ அதுல இருந்து பரிசுத்தமாக ஆகப்படுறது ஓரளவுக்கு நமக்கு தெரியும். ஆனா ஹார்ட், இந்த ஆத்மா ரிலேட்டடா நம்ம தப்பு பண்ணும் போது நம்மளுக்கு தெரியலாம், தெரியாம போகலாம். அதனால தான் ஆவியான அட்ரஸ் பண்ணும் போதே, அப்பா ஆவி ஆத்மா சரீரம் மூன்றத்தையும் பற்ற முற்றிலும் சமாதானத்தின் தேவை, இந்த முற்றிலும் பரிசுத்தமாகிறதுக்கு உனக்கு உதவி செய்வார். இந்த இந்த மாதம் நம்ம ஃபோக்கஸ் அதிகமா எது மேல இருக்குதுன்னா நம்மளுடைய ஆத்மா மேலதான். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்க இந்த மெசேஜ் கேட்டுருந்தீங்கன்னா நீங்க ரொம்ப பாக்கியவான்கள் அப்படின்னு நான் கருதுகிறேன். ஏன்னா அந்த வேர்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். எது நம்ம தியானிச்ச அந்த பகுதி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, இப்போ ஆத்மாவை பத்தி பார்க்க போறோம். நான் சொல்லிட்டேன் ஆத்மாவை இப்ப நம்ம எந்த நிலையில இருக்கும்னு தெரியாது. இப்ப நான் வார்த்தையை நான் பேச போறேன், நீங்களே உங்களை கிராஸ் வெரிஃபை பண்ணி, நீங்களே உங்களை ஜட்ஜ் பண்ணி, நீங்களே உங்களை பத்தி யோசிச்சுக்கணும். மார்க் போட்டுக்கலாம், பர்சனலா என்கிட்டலாம் ஷேர் பண்ண வேணாம். ஓகே, இது வேதம் சொல்லுதா, அப்ப நான் எங்க இருக்கிறேன், எந்த மார்க்ல இருக்கிறேன், என் ஆத்மா என்ன என்ன நிலைமையில இருக்கு. ஒரு நபருடைய சரீரம் எந்த நிலைமையில இருக்குன்னு சொல்லிட்டு பிபி செக் பண்றதுக்கு மிஷின் இருக்குது, சுகர் செக் பண்றாங்க, வேற எதெல்லாம் எல்லாமே உடல்ல இருக்கிற அக்கு வேற ஆணி வேற எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ற, ஹார்ட் பீட் உட்பட டெஸ்ட் பண்றதுக்கு ஒவ்வொரு மிஷின் இருக்கு. பட் இந்த ஆவியை டெஸ்ட் பண்றதுக்கு ஒரு மிஷினும் கிடையாது. வேதம் தான் நம்மளுடைய மிரர். ஆத்மாவும் செக் பண்றதுக்கு நம்மளை செக் பண்ணிக்கலாம் தான் உண்டு. அதனால எச்சரிக்கையா இருங்க. இப்போ இந்த ஆத்மான்னு சொல்லும் போது ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். மறுத்த பின் சொல்றாங்க இல்லையா, மே ஹிஸ் சோல் ரெஸ்ட் இன் பீஸ், ஏன்னா அவருடைய ஆத்மா சாந்தி அடையட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. அந்த ஆத்மாவை பத்தி தான் பேச போறோம். நிறைய கிறிஸ்தவர்களுக்கே தெரியாத ஒரு சப்ஜெக்ட் இது. எனக்கே இதை கத்துக்கும் போது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா புதுசா இருந்துச்சு. ஏன் அப்படின்னா அது புரியாத டாபிக், அதை பத்தி எதுக்கு பேசினா அப்படின்னா வந்திருக்கிறோம். இதோட சீரியஸ்னஸ் தெரியல. ஆனா பைபிள்ல நிறைய இடங்கள்ல வந்து ஆத்மாவை மையப்படுத்தி நிறைய வசனங்கள் இருக்கு ஆத்மாவுடைய முக்கியத்துவத்தை பத்திலாம். ஆனாலும் அது எதுக்கு, ஏன் ஏன் அதுக்குள்ள போமாட்டா புரியாது. ஆராய்ச்சி பண்ணுவோம், ஒரு எப்படி சொல்றது, தேவையான நாலேஜ் இல்லை. பட் கர்த்தர் கிருபையில எனக்கு நல்ல ஊழியர்கள் மூலியமாவும் வேத வசனங்கள் மூலியமாவும் 100% வேத வசனங்கள் மூலியமா வெளிப்படுத்தப்பட்ட காரியங்களை தான் இந்த திருச்சபைக்கு ஆன்லைன் மூலியமா நான் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கேட்கறதுக்கு காதுள்ளவர்கள் எக்ஸைட்டடா கேளுங்க. ரொம்ப ரொம்ப புதிய புதிய டீட்டெயில்ஸ் வந்து வேத பிரகாரம் இன்றைக்கு வந்து ஆவியானவர் நம்ம கத்துக் கொடுக்க போறாரு. அது கூட சேர்ந்து நிறைய அன்லேர்ன் பண்ண போறோம். இதுக்கு முன்பதாக தப்பா எதெல்லாம் கத்துக்கணுமோ அதெல்லாம் அன்லேர்ன் பண்ண போறோம். ஓகேவா, ரெடியா இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் ஆத்மான என்னன்னு பார்க்கலாம். ஏன்னா நான் இப்ப பேசும் போதே நிறைய 2 வேர்டு அதிகமா யூஸ் பண்ணேன். ஒன்னு ஆத்மா, ஒன்னு ஹார்ட் அப்படின்னு சொன்னேன். அதே இதயம், அந்த பிக்சர்ல என்ன போட்டிருந்தது, ஆத்மாவை பத்தி பேசும்போது இதயத்தை ஒரு ஹார்ட் போட்டு இருந்து பாருங்க. இதுக்கு ரெண்டுத்துக்கு என்ன சம்மந்தம்னு பார்க்கலாம். எழுதுறவங்க, நோட்ஸ் எடுக்கிறவங்களாம் இது நல்லா எடுத்துக்கோங்க. ஆத்மா என்பது உணர்வுகளோடு தொடர்புடையது. எப்படி ஆத்மா நான் இதை வந்து ஒரு பிக்சர் உங்களுக்கு போட்டுறேன். இந்த பிக்சர் வந்து ஐ திங்க் லாஸ்ட் மந்தே நான் போட்டேன். அதுலயே ஒரு கிளாரிட்டி நமக்கு வந்து கிடைச்சது. திருப்பி ஒரு ஜென்டில் ரிமைண்டரா நான் இந்த பிக்சர் போடுறேன். இதுல வந்து இன்னும் நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கிளாரிட்டி கிடைக்கும். ஓகேவா, நான் இப்ப மேல சொன்ன மாதிரி இதுல சோல் இருக்கு இல்லையா, அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஆத்மா என்பது உணர்வுகளோடு தொடர்புடையது. ஆத்மா என்பது உணர்வுகளோடு தொடர்புடையது. ஓகேவா, உணர்வுகள் அத்தனையும் இருதயத்தோடு தொடர்புடையது. அதாவது இங்க பாருங்க, சோல் இருக்கிற இடத்துல மைண்ட், வில், எமோஷன் 3 இருக்கா. வில்னா சித்தம், அதாவது நம்ம டிசிஷன் மேக்கிங். ஓகே, எமோஷன்ஸ்னா எல்லாருக்கும் தெரியும். எமோஷன்ஸ் அழுவுது, சிரிக்கிறது, கோவப்படுறது, இதெல்லாம் எமோஷன்ஸ். மைண்ட்
மைண்ட், மனசு, மனசாட்சி இதெல்லாம் சொல்லுவோம்ல. இது எல்லாமே எதுல இருக்குன்னா ஆத்மாவா தான் இருக்கு. நம்மளுடைய முடிவெடுக்கும் திறன் ஆத்மா ரிலேட்டடா தான் இருக்கு. எந்த முடிவு எடுத்தாலும் நம்ம வந்து ஆத்மால தான் டிசிஷன் எடுக்கிறோம், ஹார்ட்ல தான் டிசிஷன் எடுக்கிறோம். ஆனா நம்ம என்ன யோசிச்சு இருக்கிறோம் அப்படின்னா மூளையில யோசிச்சு முடிவு எடுத்துக்கிறேன். அதை இப்ப அன்லேர்ன் பண்ண போறோம். யாருமே மூளையை யோசிச்சு முடிவு எடுக்கல, அது எல்லாமே ஆத்மா சார்ந்தது. இதுதான் பிப்ளிக்கல் பேட்டர்னு. இதை குறித்து நம்ம நிறைய இது பண்ண போறோம். நல்லா யோசிச்சு முடிவு எடுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த யோசனையே ஹார்ட் கூட தான் கனெக்டடு. இட்ஸ் நாட் அபவுட் பிரெயின். திருப்பி நான் சொல்றேன், நல்லா 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 இன்ட்ரெஸ்டிங்கா கேளுங்க. யோசிச்சு முடிவு எடுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க இல்ல, யோசனை இங்க இருக்குது. ஓகேவா? இது வேத பிரகாரம் பார்க்க போறோம். ஓகேவா? இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் பாருங்க. சோ ஆத்மா என்பது உணர்வுகளோட, எமோஷன்ஸோட தொடர்புடையது. எமோஷன்ஸ்னு வந்தாலே நம்ம எல்லாருமே தெரியும், எமோஷன்ஸ் எங்க இருந்து ஆரம்பிக்கும்? மூளையில இல்ல. எமோஷன்ஸ்னாலே ஹார்ட் சார்ந்தது. ஓகே, உணர்வுகள் அத்தனையும் இருதயத்தோட தொடர்புடையது. ஹalleluya. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்? இது இப்போ இந்த நான் மேல சொன்ன எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் மேல ஒவ்வொரு வசனங்கள் அடிப்படையில் நம்ம பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இருதயத்துல ஒரு சில உணர்வுகள் இருக்கு. அது என்னென்ன குணங்கள் உணர்வுகள் பார்க்கலாம். இருதயத்துல குணம் அடங்கியிருக்கு, இருதயத்துல விசுவாசம் அடங்கியிருக்கு, இருதயத்துல அன்பு அடங்கியிருக்கு. என்னது? இருதயத்துல குணம் அடங்கியிருக்கு. வேத வசனத்தின் பிரகாரம் பார்க்கலாமா? நான் கொஞ்சம் ஃபாஸ்டா போறேன், ரெஃபரன்ஸ் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வசனம் எல்லாம் ஃபுல்லா படிச்சா நிறைய டைம் எடுத்துக்கும். ஓகேவா? ஆன்லைன் இருந்ததுனால ரெஃபரன்ஸ் மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3, 4 2 வசனங்களையும் பெரிய வசனத்துல அதுல இது பைபிள் பிரகாரமான டீச்சிங்ன்றதுக்கு ஒரு ப்ரூஃப்ஸ் இதெல்லாம். ஓகேவா? 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம். அதுல 4ஆம் வசனத்துல வசனம் போட்டிருக்கு, இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே. அதாவது பெண்களை பத்தி டீச் பண்றாரு பால். அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவி ஆகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே. அப்ப இருதயத்துல என்ன மறைஞ்சிருக்கா? குணம் மறைஞ்சிருக்கு. இதை வந்து பைபிள் வந்து நமக்கு டீச் பண்ணுது. ஓகேவா? சோ இருதயத்தில் உணர்வு ஒண்ணு என்னது? குணம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்லா குணமா இருப்பா, நல்ல குணம் இந்த பையன் இந்த பொண்ணு அப்படின்னா எதுல இருக்குது? ஹார்ட்ல தான் இருக்குது. ஓகேவா? இருதயத்தில் மறைந்திருக்கிற குணம் ஹார்ட். ஓகேவா? கெட்ட குணம் இது, கெட்ட பொண்ணு, கெட்ட குணம், கெட்ட பையன், எது 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 சார்ந்து? அவனுடைய ஆக்டிவிட்டிஸ் பேஸ் பண்ணி. பட் ஆக்டிவிட்டிஸ் எங்க ஸ்டார்ட் ஆகுது? ஹார்ட். குணம் திருப்பி ஆத்மா. ஓகேவா? ஆத்மா சார்ந்ததான். இப்போ நெக்ஸ்ட், விசுவாசம் எங்க இருக்குன்னு நினைக்கிறீங்க? விசுவாசம், நான் பயங்கர விசுவாசம் பிரதர், எனக்கு விசுவாசமே 10 பிரதர். இதுவும் ஹார்ட்ல தான் இருக்குது. பார்க்கலாமா? வசனத்தின் அடிப்படையில் எக்ஸைட்டிங்கா இருக்கு பாருங்க சப்ஜெக்ட். ரோமர் 10:9, 10. ஓகேவா? வசனம் சொல்லுது, என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். அப்போ விசுவாசம் எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஹார்ட்ல. ஓகேவா? இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். ஓகேவா? இருதயத்துல தான் விசுவாசம். விசுவாசம்ன்றது வந்து வேற எங்கேயோ நீங்க தேர்ந்தெடுக்காதீங்க. விசுவாசம் ஹார்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பைபிள் சொல்லுது, நான் சொல்லுவேன். 10வது வசனம் கண்டினியூஷன். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும். திருப்பி பாருங்க, எதுல விசுவாசிக்கப்படுமா? இருதயத்துல தான் விசுவாசிக்கப்படும். ஓகேவா? சோ குணம் இருதயத்துல இருக்குன்னு நம்ம பார்த்தோம். இருதயத்தின் உணர்வாகிய குணம், இருதயத்தில் உணர்வாகிய விசுவாசம், அடுத்தது இருதயத்தில் உணர்வாகிய அன்பு. அன்பு எங்க இருக்குது? இருதயத்துல. இது எல்லாருக்குமே தெரியும். ஆனா பைபிள் எப்படி சொல்லுது பாருங்க. உபாகமம் 6:5. நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில், எல்லாருக்குமே தெரிஞ்ச வசனம் பாருங்க, உன் முழு இருதயத்தோடும், எப்படி? முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. அப்போ முழு இதயம், முழு ஆத்மா, முழு பலம், இது எல்லாமே அன்பு கூறுவாயாக. இதயத்துல இருந்து அன்பு கூறுன்னு சொல்லுது. ஸோ வசனம் வந்து ஆத்மாவோடு அன்பு கூறுன்னு சொல்லு. இருதயத்தில் உணர்வாகிய அன்பு, இது பார்த்தோமா? ஸோ இதுல ஒரு கிளாரிட்டி வந்திருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். இருதயத்தில் உணர்வாகிய குணம் பார்த்தோம், இருதயத்தில் உணர்வாகிய விசுவாசம் பார்த்தோம், இருதயத்தில் உணர்வாகிய அன்பு பார்த்தோம். இப்போ நான் ஒரு விஷயம் சொல்ல போறேன். ஏத்துக்கிறவங்க ஏத்துக்கலாங்க, ஏத்துக்காதவங்க இந்த மெசேஜை கேட்டு முடிக்கிறதுக்குள்ள ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா பைபிள் டீச் பண்ணி, இருதயம்னா ஆத்மா தான். அதாவது பைபிள் பிரகாரம் பேசும்போது இருதயம் இஸ் ஈக்குவல் டு ஆத்மா, சோல் ஈக்குவல் டு ஹார்ட். ப்ரூஃப் வேணுமா? இன்னொன்று நான் நிறைய டீச் பண்ணிட்டு அப்புறம் நான் உங்களுக்கு ப்ரூஃபோட வேர்சஸோட சொல்றேன் பாருங்க. இப்போ இருதயம் ஈக்குவல் டு ஆத்மா. இதுல ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. விசுவாசத்துல நீங்க ஃபர்ஸ்ட் புரிச்சுக்கோங்க, அப்புறம் வேர்ஸ் நான் ரெஃபரன்ஸ் கொடுங்க. ஓகேவா? இருதயம் இஸ் ஈக்குவல் டு ஆத்மா. இப்போ இருதயம்னு வரும்போது என்னென்னலாம் வரப்போகுது? ஆத்மான்னு வரும்போது என்னென்னலாம் வரப்போகுதுன்னா, மனம், நம்ம மனசு, மனம் சொல்றோம்ல, அது இருதயம் சார்ந்தது. உள்ளம் சொல்லுவோம், அது இருதயம் சார்ந்தது. நெஞ்சம் சொல்லுவோம், இருதயம் சார்ந்தது. பைபிள்ல
உள்ளந்திரியம் அப்படின்னு சொல்லுவோம் பைபிள் வசனங்கள், இருதயம் சார்ந்தது. மனசாட்சின்னு சொல்லுவோம், அதுவும் இருதயம் சார்ந்தது. இருதயத்தின் அந்தரங்கம் சொல்றோம், அதுலயே இருக்குல்ல இருதயத்தின் அந்தரங்கம், இருதயம் சார்ந்தது. உள்ளான மனுஷன் அப்படின்னு சொல்லுவோம், ஆத்துமான்னு சொல்லுவோம், இதுவும் இருதயம் சார்ந்தது. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, இது எல்லாமே பாஸ்டர் சொல்றாரு, அதனால கண்ணு முன்னு கீழ்பஞ்சிடலாம் அப்படின்னு பண்ணீங்கன்னா, நான் ஒரு கள்ள தீர்க்கதரிசியா கள்ள உபதேசியாரா இருந்தேன்னா நீங்க மாட்டிப்பீங்க. அதனால என்ன பண்ணணும்னா, எந்த பாஸ்டர் சொன்னாரா, ஐயா நல்லா அழகா பேசுறீங்க, பைபிள்ல இருக்கிற வசனத்தையே சொல்லிட்டீங்கன்னா வசனத்துல இருந்தா நான் நம்புறேன் அப்படின்ற மாதிரி நீங்க ஆட்களா இருந்தீங்கன்னா இந்த வசனத்தை கோட் பண்றேன். நோட்ஸ் எடுக்கிறவங்க இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்துக்கோங்க, எல்லாம் காஸ்ட்லி கண்டென்ட்டை மிஸ் பண்றாதீங்க. மனம் வேதத்துல போட்டுக்குதா, இருதயமும் மனமும் ஒண்ணு. அதாவது இங்கிலீஷ்ல வந்து மனம் வரதுலாம் மைண்டுன்னு வரும். நம்ம என்ன பண்ணுவோம், மைண்டுன்னு வரும்போது என்ன பண்ணுவோம், இங்க போயிடுவோம். நானும் அப்படிதான் இருந்தேன். மைண்ட் வரும்போது மைண்டை போட்டு கசக்கி, பிரெயின் தான் இங்க இருக்குது, நல்லா புரிஞ்சுக்கணும். பிரெயின் இங்க இருக்குது, மண்டக்குள்ள இருக்குது, ஸ்கல்லு இல்ல. ஓகே, பிரெயின் வேற, பைபிள் மைண்ட் வேற. நான் இது வரைக்கும் என்ன நினைச்சிருந்தேன், நீங்களும் மைண்ட் பி அந்த மாதிரி இருக்கலாம். என்ன நினைச்சிருந்தோம், மைண்டு மைண்டு நல்லா யோசிச்சு பார்த்தேன், மைண்ட்ல போட்டு நல்லா மைண்டை கசக்கி புழிஞ்சு, என்னத்த கசக்கி என்ன புழிஞ்சோம் ஒண்ணுமே தெரியாது. நம்ம என்ன யோசி இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க, மைண்ட் எங்க இருக்குன்னா, மனம் வந்து இங்க இருக்குது, ஹார்ட் இங்க இருக்கு, ஹார்ட்ல இருக்கு. ஓகே, ப்ரூஃப் வேணுமா பார்க்கலாமா? அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்துல வசனம் எப்படியா சொல்கிறது, விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களா இருந்தார்கள். நான் வசனம் என்ன சொல்லுவேன், எது கிட்ட கிட்ட வந்து பாருங்க, இது கனெக்டடு. ஓகேவா, நிறைய ப்ரூஃப் கொடுக்க போறேன், அதனால உங்களுக்கு அப்ப புரியும். ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவராக இருந்தார்கள் எப்படி சொல்லுது, இது ஒரு ப்ரூஃப். இரண்டாவது எபிரேயர் 8:10 அதுல வந்து வசனம் எப்படியாக சொல்கிறது, அந்த நாட்களுக்கு பின் நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோடு பண்ணும் உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். எப்படி, மனதில வைத்து இருதயத்துல எழுதுவேன். திருப்பி கனெக்ஷன் தெரியுதுங்களா? மனசு அப்படின்னு சொல்லும் போது இங்க யோசிச்சுக்காதீங்க, இனிமேல் மைண்டுன்னு சொல்லும் போதெல்லாம், மைண்டு சொன்னாலும் மனசு சொன்னாலும் எங்க வரணும்னா இங்க ஹார்ட், இங்க வச்சிடணும் கையை. ஓகேவா, மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்களின் ஜனமா இருப்பேன். சொல்றது யாரு? காடு. அப்ப யோசிச்சு பார்த்தா அவரே சொல்றாரு, மனதில வச்சு இதயத்துல எழுதுவோம்ப்பா அப்படின்ற மாதிரி. சோ இது ஒரு ஒன் ஆஃப் த ப்ரூஃப். மனசு, ஹார்ட், ஆத்மா எல்லாம் ஒண்ணு. ஓகேவா, இப்ப அடுத்த வேர்டுக்கு போலாமா? உள்ளம், ஹார்ட் ஒண்ணு, இது எல்லாருமே தெரியும் மோஸ்டா. பட் பைபிளும் அதை அலைன் ஆகுதான்னு பார்க்கலாமா? உள்ளம் எங்க இருக்கு? ஹார்ட். ஓகேவா, பார்க்கலாமா? எஸ், மார்க் 7:21, 22, 23 இதுல வந்து நிறைய பொல்லாத குணத்தை பத்தி இருக்குது உள்ளத்துல. பட் பைபிளுடைய ப்ரூஃப் பார்க்கலாம். எப்படி எனில், மனுஷருடைய இருதயத்திற்குள்ளிருந்த பொல்லாத இருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலைபாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காம விகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். சொல்லிட்டாரா, இவ்வளோ நெகட்டிவ் புறப்பட்டு வரும். பொல்லாங்கானவைகளாகிய இவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும். ஓகேவா, சோ எல்லா இந்த நெகட்டிவ் பாசிட்டிவ் எதுவா இருந்தாலும் இதுல ஃபர்ஸ்ட் வேர்டு பார்க்கணும். மனுஷருடைய இருதயத்திற்குள் இருந்த இவ்வளோ லிஸ்ட் சொல்றாரு, இருதயத்திற்குள்ள இருந்து இவ்வளவு லிஸ்ட் சொல்லிட்டு 23ல சொல்றாரு ஆவியானவர், பொல்லாங்கானவைகளாக இவங்கள் எல்லாம் இதயத்துல இருந்து சொல்லிட்டாரா, உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும். அப்ப இருதயம் உள்ளம் ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேர்ஸ் வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணுது. எப்பவுமே ஒரு வேர்ஸோட நிறுத்த வேணா, பைபிள்ல வந்து 2 or 3 டைம்ஸ் வந்து ரிப்பீட் ஆகும். நிறைய ஆவியான ஒரு 2-3 சாட்சிகளோடு தான் மோஸ்டா எல்லா ஒரு விஷயமும் இதுவா இருக்கும். அதனால ஆண்டவரே பிதா குமாரன் பரிசுத்த ஆவி 3 பேருடைய சாட்சிகளோட வராரு. ஒருத்தரை பத்தி இன்னொருத்தர் சாட்சி, பிதாவை பத்தி குமாரனும் பரிசுத்த ஆவியானும் சாட்சி, குமாரனை பத்தி பிதாவும் பரிசுத்த ஆவியானும் சாட்சி, பரிசுத்த ஆவியானரை பற்றி பிதாவும் குமாரனும் சாட்சி. ஓகே, அவங்களுக்குள்ளே அவங்க டெஸ்டிஃபை பண்ணிக்கிறாங்க பாருங்க. உள்ளம் திருப்பி உள்ளம் ஹார்ட் ஒன்னாப்பா. எரேமியா 31:33 வசனம் எப்படியா சொல்லுது, நான் நடுவுல அந்த போர்ஷன் மட்டும் படிக்கிறேன். நான் என் நியாய பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி. திருப்பி பாத்தீங்களா, உள்ளத்துல வைப்பேன் இருதயத்துல எழுதுறேன்னு சொல்லிட்டு திருப்பி சொல்றாரு. ஓகேவா, புரிஞ்சுச்சா? இப்ப நெக்ஸ்ட் போலாம். நெஞ்சம், உள்ளம் பார்த்தோம், அதுக்கு முன்பதாக என்ன பார்த்தோம், மனம் பார்த்தோம். இப்ப நெஞ்சம் வர இடம்லாம் ஹார்ட் தானப்பா. மோஸ்டா தமிழ் பேசுற எல்லாருக்குமே தெரியும், நெஞ்சு வலிக்குது அப்படின்னா ஹார்ட் ப்ராப்ளம்னு அர்த்தம். ஓகேவா, ஹார்ட்டை தான் தொடுவோம். ஓகேவா, பட் பைபிளும் அது கலைன் ஆகுதா இல்ல நம்ம கல்ச்சர் தான் சொல்லி கொடுத்தா பார்க்கலாமே. என்ன கொஞ்சம் போறோம் கிராஸ் வெரிஃபை பண்றதுல. பிரசங்கி 11:9 வசனம் எப்படியா சொல்லுது, நான் திருப்பி ஃபுல் வசனம் படிக்க போறதுல டைம் கம்மியா இருக்கிறதுனால நான் அந்த இடம் மட்டும் படிக்கிறேன். ஓகே, 11:9 உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும், உன் நெஞ்சின் வழிகளிலும்
அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேர்ஸ் கண்டினியூ ஆகுது. ஸோ இருதயம் பூரிப்பாகட்டும்னு சொல்லிட்டு நெஞ்சின் வழிகளிலும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டினியூஷன் வைக்கிறார். ஸோ இருதயம் நெஞ்சு ரெண்டும் சேம். ஓகேவா? பைபிள் அதான் சொல்லுது. திருப்பி பிரசங்கி 7:9 வசனம் சொல்லுது, உன் மனதில், அண்டர்லைன் மனதில், மனசுனா ஹார்ட்னு நம்ம பார்த்துட்டோம். உன் மனதில் சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே, மூடரின் நெஞ்சிலே கோபம் குடிக்கொள்ளும். மனசுல கோபப்படுறத மூடரின் நெஞ்சிலே கோபம் குடிக்கொள்ளும் வரும்போது, அப்போ நெஞ்சமும் ஹார்ட் ஆத்மா சேம் தான். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் போலாம் பாருங்க. உள்ளந்தெரியம் நிறைய இடத்துல பைபிள் வேர்ஸ் நம்ம படிச்சிருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். அது ஹார்ட் தானா, நான் வேற எதை யோசிச்சேன் அப்படின்ற மாதிரி என்ன மாதிரியே நீங்க இருந்தீங்கன்னா பார்க்கலாமே, பைபிள்ல இருந்து கத்துக்கலாமே. எரேமியா 11:20 வசனம் எப்படியா சொல்லுது, சேனைகளின் கர்த்தாவே, உள்ளிந்திரியங்களையும் இருதயத்தையும் சோதிக்கிற நீதியுள்ள நியாயாதிபதியே. அப்பனா இந்த வசனத்தின் அடிப்படையில உள்ளிந்திரியங்களையும் இருதயத்தையும் சேம். ஓகேவா? இது ஒரு கன்ஃபர்மேஷன். திருப்பி இன்னொரு கன்ஃபர்மேஷன் போலாமா? இது கரெக்ட் தானான்னு பார்க்கலாமா? வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல எப்படியா சொல்லுது வசனம், அவளுடைய பிள்ளைகளையும் கொல்லவே கொல்லுவேன், அப்பொழுது நானே உள்ளந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவர் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும்படி. யோசிச்சு பார்க்கும்போது ஆண்டவரே சொல்றாரு, அவங்களோட உள்ளந்திரியங்களையும் இருதயங்களையும். கிட்ட வருதா? அது ஒரே பேரலா வருதா? ஆவியானவர் அப்படிதான் கன்ஃபார்ம் பண்றார். உள்ளந்திரியம்னாலே இதுதான். ஓகேவா? ஓகே. இப்போ இருதயத்தின் அந்தரங்கம் அதுலயே இருக்கு பாருங்க, இருதயத்தின் அந்தரங்கம். இதுவும் ஆத்மாவும் ஒண்ணா? ஹார்ட் ஒண்ணுன்னா ஆத்மாவும் ஒண்ணுதான். பார்க்கலாமா? அவனுடைய இருதயத்தின் அந்தரங்கங்களும் அப்படின்னு சொல்லிட்டு 1 கொரிந்தியர் 14:25 நம்மளுக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணுது. ஓகே, அதுலயே இருந்து பாருங்க, அதனால பிரச்சனை இல்லை. இருதயத்தின் அந்தரங்கம். ஓகேவா? அது நன்மையும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. அந்தரங்கம்னா மோஸ்டா நெகட்டிவா தான் இது. உள்ளான மனுஷன் பைபிள் சொல்லும். நம்ம எல்லாம் பாட்டுலாம் பாருங்க, உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம், இது பாட்டுலாம் பாடுவோம். அது என்ன உள்ளான மனுஷன்? நான் இந்த பாட்டுலாம் பாடலாம் என்ன நினைச்சேன்னா, ஆவி ஆவி ஆண்டவர் புதுப்பிக்கிறார் நினைச்சேன். ஆனா உள்ளான மனுஷன் எங்கெல்லாம் வருதோ பைபிள்ல, அங்கெல்லாம் எது கூட பைபிள் வர்ஸ் வந்து லிங்க் ஆகுது அப்படின்னா, ஹார்ட் கூட லிங்க் ஆகுதுங்க, ஆத்மா கூட லிங்க் ஆகுது. பார்க்கலாம் வேதத்தின் அடிப்படையில் 2 வசனங்கள். உள்ளான மனுஷன் எபேசியர் 3ஆம் அதிகாரம் 16-17 வசனம் எப்படியா சொல்லுது, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும் விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கும். நல்லா படிங்க மேல. உள்ளான மனுஷனில் போடுறாரா? வல்லமையாய் பலப்படும் விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கும். கரெக்ஷன் தெரியுதா? ஓகே, இது ஒன்று எடுத்துட வேணா, இன்னொரு வசனம் நம்ம போலாம். ரோமர் 7:22-23. ஓகே, உள்ளான மனுஷனுக்கேற்றபடி தேவனுடைய நியாய பிரமாணத்தின் மேல் பிரியமா இருக்கிறேன். உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாய பிரமாணத்தின் மேல் பிரியமா இருக்கிறேன். ஆகிலும் என் மனதின் திருப்பி கண்டினியூஷன் கனெக்ட் பாருங்க. ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது. இங்க 2 கனெக்ஷன் நம்மளுக்கு கிடைக்குது. உள்ளான மனுஷன், மனது. தெரிஞ்சா லிங்க்? இப்போ இத்தனை காரியங்கள் பார்த்தோம். திருப்பி நான் ஒரு ஷார்ட் ரிமைண்டர் பண்றேன். இருதயமும் ஆத்மாவும் சேம். இது வந்து பிப்ளிக்கல் டீச்சிங். அப்போ இருதயம் ஆத்மா வரும்போதெல்லாம் எது கூட கனெக்ட் ஆகணும்னா, மனம், உள்ளம், நெஞ்சம், உள்ளந்திரியம், மனசாட்சி, இருதயத்தின் அந்தரங்கம், உள்ளான மனுஷன், ஆத்மா எல்லாமே சேம். அதனாலதான் இது எல்லாத்தையும் சேர்த்து வந்து இந்த மாதம் வந்து நம்ம அப்கிரேட் குள்ள தள்ள போறோம். ஓகேவா? ஒரு லெவல்ல இருந்து அடுத்த லெவலுக்கு தூக்கிட்டு போறோம். அடுத்த லெவல்ல தி பெஸ்ட் லெவலுக்கு நம்ம தூக்கிட்டு போறோம். ஓகே, இப்போ ஒரு சில விஷயங்கள் நம்ம இன்னும் டீப் டைவ் பண்ணி ஆழமா நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். ஆத்மாவாகிய உள்ளான மனுஷனின் செயல்பாடுகள் என்னெல்லாம் நம்ம பார்க்க போறோம். நம்ம ஒரு ஆத்மா அப்கிரேட் பண்றப்பா, உன்னுடைய உள்ளான மனுஷன் அப்கிரேட் பண்றப்பான்னு சொல்லும் போது என்ன எதுன்னு தெரிஞ்சாதான் அப்கிரேட் பண்றது. இது வந்து ஒரு குட்டி விஷயம், ஒரு குட்டி டாபிக்னா பரவாயில்ல. இது பெரிய வாஸ்டா இருக்கு. இது வந்து பிசிக்கலா பார்த்தாலே ரொம்ப பெருசு. ஒரு ஹார்ட் வரைய சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? இது போட்டுருவோம். இது ஹார்ட் ஹார்ட் எப்படி இருக்காது. நிஜமாவே சயின்ஸ் படிச்சவங்களுக்கே தெரியும். கச்சா முச்சான்னு இது அது ஆட்ரி இதுன்னு இருக்கும். எனக்கு அது வாயில நுழைய மாட்டேங்குது பாருங்க சில இதெல்லாம். இந்த வாஸ்குலர் அந்த வாஸ்குலர்ன்றானுங்க, ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஸ்பெல்லிங்கை தப்பு தான் எழுதினேன் அந்த எக்ஸாம்ல. யோசிச்சு பார்த்தா அப்போ ஒரு ஹார்ட்டோடைய அவுட்டர் லேயர் பற்றி பேசும்போது இவ்வளோ டீடைலிங் தேவைப்படுது. அப்போ ஹார்ட்டோடைய உள்ளான காரியங்கள், ஆத்மாவை பத்தி நான் சொல்லுகிறேன். ஓகேவா? அப்போ அது எவ்வளோ டீப், அதை எப்படி அப்கிரேட் பண்றது? அது முன்னாடி அப்கிரேட் பண்ணோம்னா அது என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஆத்மாவாகிய உள்ளான மனுஷனின் செயல்பாடுகள் என்னன்னு நம்ம பார்க்க போறோம். லிஸ்ட் இப்ப சொல்லட்டா? எண்ணங்கள்,
நல்ல எண்ணம், கெட்ட எண்ணம் எல்லாமே எண்ணங்கள் தான். இது ஆத்மாவாகிய உள்ளான மனுஷன் செயல்பாடுகள், ரிஃப்ளெக்ஷன். உள்ளான மனுஷன் இருக்கான், அவன் எப்படி வெளிப்படுவானா நம்மளுடைய எண்ணங்கள் மூலியமா வெளிப்படுவான். நம்மளுடைய ரெண்டாவது யோசனைகள் மூலியமா வெளிப்படுவான். மூன்றாவது நினைவுகள் மூலியமா வெளிப்படுவான். நான்காவது சிந்தனைகள் மூலியமா வெளிப்படுவான். ஐந்தாவது சித்தம், செயல், டிசிஷன், ஐ மீன் செயல்னா ஆக்ஷன்ஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் திருப்பி நான் சொல்றேன். எண்ணங்கள், யோசனைகள், நினைவுகள், சிந்தனைகள், சித்தம் அல்லது செயல். நீங்க யோசிக்கலாம், எல்லாம் சேம் தானே பிரதர்? டெஃபினெட்லி நாட். சேம் கிடையாது. எல்லாமே வேற வேற வார்த்தைகள், எல்லாமே வித்தியாசமானது. போக போக புரியும். வேதத்தின் அடிப்படையில் நம்ம கத்துக்கலாம். ஆத்மாவாகிய உள்ளான மனுஷன் செயல்பாடுகள் இந்த அளவுக்கு இத்தனை வகையில வந்து இது வந்து வெளியரங்கமா ஆக்கப்படுது. ஓகேவா? ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. ஏன் இதெல்லாம் வேற வேறன்னு சொல்றேன்னா, கடைசி தான் ஆக்ஷன். ஓகேவா? ஒரு மனுஷன், உள்ளான மனுஷன், இப்ப நான் ஒரு நல்லதோ திருப்பி சொல்றேன், நல்லது கெட்டது ரெண்டுத்துமே ஃபர்ஸ்ட் எங்க ஸ்டார்ட் ஆகணும்? எண்ணத்துல ஸ்டார்ட் ஆகும். திருப்பி கை இங்க போகுது பாருங்க, இனிமேல் இங்க போகணும். ஓகேவா? எண்ணம், ஹார்ட்ல எண்ணம் ஸ்டார்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப். எண்ணம் என்னன்னா யோசனையா மாறும். அதை பத்தி யோசிப்பு. யோசனை நினைவுகளா மாறும். நினைவுகள் சிந்தனைகளா மாறும். சிந்தனைகள் சித்தமா கடைசி தான் ஒரு ஆக்ஷன். இது நல்லது செஞ்சாலும் கெட்டது செஞ்சாலும் இதெல்லாம் ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல நடக்கும். சில பேரு இப்போ பெரிய பெரிய தப்புலாம் பண்றாங்க இல்லையா, கொலைகள் எல்லாம், அவங்களாம் பக்காவா பிளான் பண்ணி பண்ணுவானுங்க, டைம் எடுத்துப்பானுங்க. ஏன் இந்த ராபரி, ஹேஸ்ட், இதெல்லாம் இவங்கலாம் பாருங்களேன், பேங்க் கொள்ளாடிக்கிறாங்களா, அதுவும் பக்கா பிளான். அவங்க வந்து எண்ணம் கொள்றான், ஃபர்ஸ்ட் யோசிக்கிறான் அதை பத்தி, அது வந்து நினைவுகள்ல போட்டு அசைப்படுறான், அதை பத்தி சிந்திக்கிறான், அதுக்கப்புறம் தான் அவன் செயல்படுத்துறான் சித்தமே. அப்போ இது ஒரு கண்டினியூட்டி தெரியுது அவங்களுக்கு. நம்ம ஒரு நல்ல விஷயம் பண்றோம், ஓகே, ஒருத்தவங்களுக்கு போய் இந்த மழை காலத்துல உதவி செய்யலாம், ஒரு நாய்க்கு சோறு வைக்கலாம்னு முதற்கொண்டு சின்ன விஷயத்துல இருந்து, ஒரு எறும்புக்கு ரொம்ப நல்லா அந்த சினிமா எல்லாம் காட்டுற மாதிரி ஒரு சக்கரை போடலாம் அப்படின்னு நினைச்சா கூட ஃபர்ஸ்ட் எண்ணத்துல ஸ்டார்ட் ஆகுது. எண்ணங்கள், யோசனைகள், நினைவுகள், சிந்தனைகள், டக்குன்னு சித்தம், செயல், டக்கு 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 டக்குன்னு ப்ராசஸ் ஆகுது. ஒருத்தன் கோவத்துல பலார் நஷ்டம் பிரதர், கோவத்துல குத்திட்ட பிரதர், நான் பேசினேன், அவங்க கெட்ட வார்த்தை பேசினா வாங்கி விட்டேன், யாரடா பண்ற சட்டையை போயிடுச்சு. ஒரு செகண்ட்ல தான் நடக்குது, ஒரு ஃபிராக்ஷன் டக்குன்னு கோவத்துல வருது. ஆனா அந்த ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நடக்கிறதுக்கு முன்பதாக நம்மளுடைய மைண்ட், நம்ம ஆத்மா இவ்வளோ விஷயத்தை தாண்டி தான் வருது. எண்ணங்கள், யோசனைகள், நினைவுகள், சிந்தனைகள், சித்தம், கடைசியா தான் ஆக்ஷன். அந்த ஆக்ஷன் தான் சின்னா இல்ல நல்லதா, ரெண்டுத்துல எதுன்னு சொல்லிட்டு தீர்மானிக்குது. ஸோ எல்லாமே முக்கியம். நம்ம ஸ்டார்டிங்ல வசனம் படிச்சோம், எல்லாத்தையும் பரிசுத்தப்படுத்தணும் ஆவி ஆத்மா சேர்றன்னு. எண்ணங்கள், யோசனைகள், நினைவுகள், சிந்தனைகள், சித்தம், இது எல்லாவற்றையும் பரிசுத்தமாக்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம வந்திருக்கிறோம். எஸ்பெஷலா அப்கிரேடுக்குள்ள நம்ம தள்ள வந்திருக்கிறோம். அது முன்பதாக ரொம்ப விசுவாசத்துல வீக்கா இருக்கிறோம், சர்ச் வாசனையும் இல்லை, பைபிள் வாசனையும் இல்லைன்னா கன்ஃபார்மா இதுல இருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு கஷ்டம், பாவத்துல இருந்து. ஏன் சொல்றேன் அப்படின்னா, இதுலதான் இருந்தே தப்பிச்சுக்கிறதுக்கு கஷ்டம். ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. இப்ப இந்த லிஸ்ட் ஆர்டர் போலாமா? எண்ணங்கள், ஆர்டர், ஓகே. எண்ணங்கள், யோசனைகள், நினைவுகள், சிந்தனைகள், சித்தம், செயல்பாடு. இப்போ ஒருத்தன் எண்ணம் கொள்றான், ஒரு தப்பு பண்ணணும், யோசிப்பான், அதுக்கப்புறம் அதை நினைவு கூறுவான், நினைப்பான், சிந்திப்பான், நல்லா பண்ணலாமா, கான்சிக்வன்ஸ் ஹெவியா இருக்குமே, ஆனா அந்த ஃபோர்த் ஸ்டேஜ்ல எஸ்கேப் ஆயிட்டான்னா செயல்படுத்த மாட்டான். அது பாவமா இருக்காது, டெம்டேஷன்ஸ். ஓகேவா? திருப்பி நான் புரியுற மாதிரி சொல்றேன். சோதனைக்கு தள்ளப்படுறோம் நம்ம எல்லாருமே, வெவ்வேறு சோதனைகளுக்கு தள்ளப்படுவோம். சுகர் இருக்கும், நல்லா அன்னைக்குன்னு பார்த்து நல்லா ஜூஸியா, நல்ல சுகரியா, நமக்கு பிடிச்சமான பால்கோவாவோ, இல்லை உங்களுக்கு என்ன இது பிடிக்கும், நல்லா அப்படியே இந்த ரசகுல்லா, குலாப் ஜாமுன் வாய் ஊறுதா சொல்லும் போதே வாய் ஊறுது பாருங்க. ஏன்? எண்ணங்கள்ல இப்போ ப்ராசஸ் பண்ணுங்கிறோம், அதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு தெரியும் இவ்வளவு சுகரை வச்சேன்னு, ஆனா போய் சாப்பிட்றோன்னு வைங்களேன். அதை பத்தியும் நான் பேசிட்டு இருக்கேன். இது எல்லாமே எங்க நடக்குதுன்னா ஃபர்ஸ்ட் எண்ணம் கொள்வோம், சாப்பிடலாமா, நல்ல கன்னு மாதிரி இந்த விராட் கோலி இவனுங்க மாதிரி இந்த அத்லெட்ஸ்லாம் செம ஸ்ட்ராங் டயட்ல இருப்பாங்க. நீங்க எத்தனை போயிட்டு அவன் மூக்கு முன்னாடியே அப்படி தள்ளினாலும் தட்டி விட்டுருவான். அவன் ரொம்ப ஸ்ட்ராங், அவன் ஒரு விஷயத்துல பர்பஸ்க்கு தெளிவா இருக்கிறான் பாருங்க. நான் ஒரு 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 டாப் லெவல் ஒரு இன்டர்நேஷனல் கிரிக்கெட் பிளே பண்ணணும்னா சில அத்லெட்ஸ் வந்து சீட் டேன்னு வச்சுப்பானுங்க. அதாவது நான் ஒரு வாரத்துல ஒரு நாள் அவங்க டயட்டை மிஸ் பண்ணுவாங்க, மிச்சம் 6 நாள் ஸ்ட்ராங் டயட்ல இருப்பாங்க. சில வெறித்தனமான ஆட்கள் அந்த ஒரு நாளும் கிடையாது அவங்களுக்கு. விராட் கோலிலாம் அந்த மாதிரி தான், அதனால தான் இன்னும் டாப் லெவல்ல இருக்கிறார். எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, ஒரு விஷயம் டெம்ட் ஆகுறாங்க, இந்த கேக் சாப்பிடலாமா, செம்ம டெலிஷியஸா அப்படின்னு நம்ம தட்டி ஓட விட்டுருவோம். இல்ல, என் தரிசனம் ரொம்ப பெருசு, நான் அது 60 வயசுல 50 வயசுல சாப்பிட்டுக்கிறேன், இப்போ என் நாட்டுக்கு நான் சேவை செய்யும் போது ஐ நீட் டு பி ஃபிட் அப்படின்ற மாதிரி. வீக்கா இருக்கிற ஆட்களை பார்க்கலாமா?
நான் பண்ணுவான், எண்ணங்களை யோசிப்பான். ஆஹா, வாய் ஊறுதே. கடையில ஸ்வீட் டப்பா பார்க்க வேற எதுக்குன்னா போயிருப்போம். கடையில அந்த பேக்கரியில போகும்போது அப்படியே நல்லா கண்ணுக்கு முன்னாடியே வச்சிருப்பான். ஒரு உதாரணம் தான் சொல்றேன். நான் வந்து இதை கூட நீங்க பாவத்து கூட லிங்க் பண்ணிக்கணும். இது ஜஸ்ட் அவுட்லைன் நான் சொல்றேன். எண்ணம் கொள்வோம், யோசிப்போம், என்ன நடக்கும் சாப்பிட்டா, கொஞ்சம் சாப்பிட்டதுல என்ன ஆயிட போகுது, நினைவு கொள்வோம், ஆஹ் நினைவுகளை ப்ராசஸ் பண்ணுவோம், சிந்திப்போம், பாத்துக்கலாம் ஆகட்டும், சாப்பிட்ருவோம். இது ஒரு குரூப். ஓகேவா? கடைசி வரைக்கும் அவன் கட்டே பண்ணல. ஆனா ஸ்ட்ராங்கான ஆட்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் எண்ணம் கொள்வான், யோசிப்பான், நினைவு கூறுவான். லாஸ்ட் டைம் வந்து சரான தர்மடி உன் சுகர் ஏறி டாக்டர் வேணாப்பா, அந்த சிந்திச்சுட்டு டக்குன்னு எஸ்கேப் ஆயிடான். இப்ப செயல்படுத்தாம அங்க எஸ்கேப். இந்த 4 ஸ்டேஜ்ல மொத்தம் அஞ்சு தான் செயல்பாடு. ஓகேவா? இந்த 4ல எங்க வேணா எஸ்கேப் ஆகலாம். ரொம்ப ஸ்ட்ராங்கா கத்தருக்குள்ள ஸ்ட்ராங்கா இருக்கிறவர்கள் எண்ணங்கள்ல வரும்போதே அந்த பாவத்தை வந்து ஓட விட்டுருவாங்க. பெஸ்ட் எக்ஸாம்பிள் யாரு? யோசேப். யோசேப்பு டெம்டேஷனுக்குள்ள தள்ளப்படுறாரு. அந்த போத்திபாருடைய மனைவி வந்து அவங்க வந்து அனுதினமும் டெம்ப் பண்றாங்க. ஸோ அவர் வீட்டுக்கு போகும்போதே தெரியும், இந்த பொம்பளை நம்ம கிட்ட வம்பு இழுக்க போகுது, இந்த பொம்பளை வந்து நம்மளுக்கு வந்து பாவத்துக்கு நம்மளை கூட போகுது. ரொம்ப வித் ஆல் காட்ஸ் அப். ஓகே, ரொம்ப தன்னை தற்காத்து கொண்டு ரெடியா இருந்தது. இந்த மாதிரி தான் இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். இந்த அவுட்டர் கோட் எல்லாம் போட்டு. எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னா, நம்ம வந்து அப்படி புடிச்சுக்கிறாங்க. புடிச்சதுக்கு அப்புறம் என்ன யோசனை, டக்கு 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 கைட்டு போடுறான், சட்டையை கைட்டு ஓடிறான்ட்டு கைட்டு ஓட்டாரு. அந்த சட்டையை வச்சு அவங்க வேற கேம் ஆடி ஜெயில போட்டாங்க. அது வேற விஷயம். ஆனா அவர் பாவம் செஞ்சாரா? செய்யல. எங்க எஸ்கேப் பண்ணாரு? என்ன கொண்டு யோசனை கொண்டு மாட்டிப்போமோ, தப்பு பண்ணிடலாம், போத்திபாருக்கு தெரியாம எப்படி பாத்துக்கலாம் அப்படிலாம் நினைக்கல. ஆரம்பமே எஸ்கேப். இவர் ரொம்ப கத்தருக்குள்ள ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்ததுனால, காட் கூட ரொம்ப டைட் ரிலேஷன்ஷிப் இருந்ததுனால அவரும் சோதிக்கப்பட்டார். சோ சோதிக்கப்படுறவர்கள் அனைவரும் பாவி அல்ல. நீங்க பிசாசினால சோதிக்கப்படுற, இயேசுவே சோதிக்கப்படுறாரு, அவர் என்ன பாவி என்னும்? ஒரு ஒரு டெம்டேஷன்ஸ்குள்ள தள்ளப்படுறது பாவம் அல்ல. இந்த ப்ராசஸை கண்டினியூ பண்ணி சித்தம் செயல்படுத்தினாதான் பாவம். மைண்ட்ல இருக்கிற வரைக்கும் சின்ன மைண்ட்ல தான் சாரி, இங்க ஹார்ட்ல, இங்க சின்ன மைண்ட் இங்கதான் இருக்குல்ல, மைண்ட்ல கன்சீவ் ஆகும். சின் வந்து பாவம் வந்து உற்பத்தி ஆகும். உற்பத்தி ஆகும்போது அச்சு ஓட விட்டீங்கன்னா நீங்க கிங்கு. அச்சு ஓட இல்ல, நான் அதுக்கு வழி கொடுத்துட்டேன், இடம் கொடுத்துட்டேன், சாலமோனை போல. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், அதெல்லாம் எக்ஸ்ட்ரீம்ஸ் என்ன, பட் சொல்றேன். இடம் கொடுத்துட்டா அவுட். சோ இது எல்லாத்துக்கும் நடுவுல என்ன இருக்கு? எண்ணங்கள், யோசனைகள், நினைவுகள், சிந்தனைகள், கடைசிதான் சித்தம். இது எல்லாமே எதை பத்தி பேசிட்டு இருக்கோம்? ஆத்மாவாகிய உள்ளான மனுஷனின் செயல்பாடுகள். சோ எண்ணங்கள், யோசனைகள், நினைவுகள், சிந்தனைகள், கடைசிதான் சித்தம், செயல்பாடு. இது எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும்னா ஆத்மாவை பத்தி புரிஞ்சிருக்கணும். அப்கிரேட்ல இருக்கிறவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருங்க. இதை குறித்து நம்ம வந்து வேத பிரகாரம் பார்க்கலாம். என்ன பிரதர் ஆத்மான்றீங்க? அப்ப எண்ணங்களும் ஆத்மாவும் ஒண்ணா, யோசனைகளும் ஆத்மாவும் ஒண்ணா, நினைவுகளும் ஆத்மாவும் ஒண்ணா, சிந்தனைகள் ஆத்மா ஒண்ணா, சித்தம் செயல் ஆத்மா ஒண்ணா? பார்க்கலாமா? வேத பிரகாரம் சிந்தனைகளும் ஆத்மாவும் ஒண்ணு. பார்க்கலாமா? இருதயமும் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன், இருதயம் ஆத்மா ஈக்குவல்னு நம்ம மேல வசனங்களை பார்த்துட்டோம். அப்போ சிந்தனைகளும் இருதயமும் ஒண்ணா? பார்க்கலாமா? ரோமர் 1:21 கடைசி போர்ஷன் சொல்லுது, தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள், உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. பாத்தீங்களா? சிந்தனைகளால வீணரான ஒரு கும்பலு, உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம். கனெக்ட் ஆகுதா? ஓகே, அடுத்த வசனம் பால். ஓகே, இது ஒரு உதாரணம். ஓகே, அடுத்த உதாரணம் போலாம். உணர்வு. ஓகேவா? நான் மேலேயே சொன்னேன், உணர்வு பத்தி பார்க்கலாமா? உணர்வு. அப்போஸ்தலர் 28:27 இவர்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும். அண்டர்லைன், இருதயத்தினால் உணர்ந்து குணப்படா. இருதயம் என்ன பண்ணும்? உணரும். ஓகேவா? உணர்வுள்ள இருதயம் அப்படின்னு வசனம் இருக்கு பாருங்க. உணர்ந்து குணப்படாமலும், கீழே இருதயம் கொழுத்திருக்குதுப்பா இவங்களுக்கு வசனம். அந்த 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 போர்ஷன் முடியுது, நான் அவர்களை ஆரோக்கியமா காணும் இருக்கும்படிக்கு இந்த ஜனத்தின் இருதயம் கொழுத்து போயிருக்குது, இருதயத்துல உணர்வு இல்லாம இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு திட்டு விழுது. ஓகேவா? சோ இருதயம் உணர்வு சேம். ஐ மீன் இருதயத்துல தான் உணர்வு இருக்கு, இருதயத்துல தான் சிந்தனைகள் இருக்கு. நம்ம வசனத்துல பார்த்தோம். உணர்வு வசனம் பார்க்கலாம், இருதயத்துல தான் உணர்வு இருக்குன்னு. எனக்கு உணர்வை தாரும், சங்கீதம் 119:34 எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை கை கொள்வேன். எனக்கு உணர்வு தாரும், அப்பதான் முழு இருதயத்தோடு கை கொள்வேன்னு சொல்லிட்டு சங்கீதக்காரர் வந்து ஜோம் பண்றதை நம்ம பாக்குறோம். ஓகே, இப்ப சிந்தனைகளும் இதுவும் ஒண்ணுதான் சொன்னேன் இல்லையா? உணர்வு வசனம் பார்க்கலாம் பாருங்க. எஸ், உபாகமம் 30:1 கடைசியா வசனம் முடியுது, நீ உன் இருதயத்திலே சிந்தனை செய்து. நான் நம்ம யோசிச்சோம் இத்தனை நாள், சிந்தனை செய். சினிமாக்காரன் எழுதிட்டாங்க,
சிந்தனை செய் மனமே. அவனுக்கு தெரிஞ்சது, நம்மளுக்கு ஏன் தெரியல? சிந்தனை செய் மனமே, மனசு இங்கதான் சிந்திக்கிறோம். ஆனா நம்ம என்ன சொல்றோம்? இப்படி பண்ணுவாங்க சில பேர். என்ன பிரதர், என்ன சிஸ்டர் பண்றீங்கன்னா, யோசிச்சு நிக்கிறேன். இங்க சம்மந்தமே இல்லை. ஓகே, சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் இது வந்து வேற. இது விட்டுருங்க, கன்ஃபியூஸ் ஆயிடும். அது ரொம்ப டீட்டெயிலா போனோம்னா. இங்க இல்ல, இங்க. ஏன்னா நம்ம வேதத்தை ஃபாலோ பண்றாங்க. வேத பிரகாரம் உலகத்தை சிருஷ்டித்தவர், மனுஷனை சிருஷ்டித்தவர் வார்த்தையாகிய தெய்வம். அந்த வார்த்தையானவர் பைபிள்ல இவ்வளோ டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கிறாரு. நான் எதான் நம்புறேன். விருப்பம் உங்களுக்கு நீங்க எதை நம்புங்க. இல்ல உலக உலக மனுஷன் எழுதின புஸ்தகங்கள்லாம் நம்புவேன்னா நீங்க இது கான்ட்ராக்டா இருக்கலாம். நான் வேதம் சொல்லியிருக்கனால நான் இதை நம்புறேன். நீ 30:1 ஓகேவா, உபாகமம். நீ உன் இருதயத்திலே சிந்தனை செய்து அப்படின்னு சொல்லிட்டு வசனம் இருக்குது. அப்போ மூளையில சிந்தனை செய்யறதா, இருதயத்துல சிந்தனை செய்தா? பைபிள் சொல்றது இருதயத்துல சிந்தனை செய்யணும் அப்படின்னு செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் சொல்லுது. இன்னொன்று பார்க்கலாமா? லூக்கா 1:51. தம்முடைய புயத்தினாலே பராக்கிரமம் செய்தார், இருதய சிந்தையில், என்னது இருதய சிந்தையில் அகந்தியுள்ளவர்களை சிதறடித்தார். இருதய சிந்தையில், அப்ப இருதயத்துலதான் சிந்தனை இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வசனமும் நமக்கு வந்து பேக்கப் பண்ணும். இப்போ இதெல்லாம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? நினைவுகள் இருதயம் சார்ந்ததா? நினைவுகள்னாலே நான் இங்க யோசிச்சுக்கிறேனே, நான் நினைச்சுக்கிறேன். நீ என்ன வேற ஏதாவது நினைப்பாவே இருக்கிற போலியே, எதையோ யோசிச்சுக்கிறேன். இல்ல, இங்க பார்க்கலாமா? நினைவுகள். நீதிமொழிகள் 23:7 வசனம் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்டிங்லேயே முடிச்சிடறேன். அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். இருதயத்தின் நினைவு, மூளையின் நினைவு இல்ல. திருப்பி ஒரு விஷயம் நான் கிளாரிஃபை பண்றேன். பைபிள் எந்த இடத்துலயும் மூளை பிரெயினை பத்தியே பேசல. கம்ப்ளீட் ஷட் ஆஃப், கம்ப்ளீட் ஷட் டவுன். மூளை பிரெயின் உள்ள இருக்கு இல்லையா, மூளை, அதை பத்தி பைபிள் எங்கேயுமே பேசல. செம்ம ஷாக் எனக்கு. ஹார்ட், மைண்ட், சோல், ஸ்பிரிட் இதை பத்தி தான் பேசு. ஸோ முழுக்க எதை நம்ம மையப்படுத்தணும். ஆனா நம்ம என்ன பண்ணுகிறோம் பாரு, பிரெயினை வளர்க்கறதுக்கு இதுங்க போறது, அதை பொறுத்து, அது எல்லாமே பிரெயினை வளர்க்குறோம்னு சொல்றோம். அந்த நாலேஜ் எல்லாமே இங்கதான் ஸ்டோர் ஆகுது. ஓகேவா? அவன் நினைவுகள் நான் யோசிச்சிருப்பேன். இங்க இருக்குன்னு ஸ்டார்டிங்லேயே சொன்ன இல்லையா, நிறைய விஷயம் அன்லேர்ன் பண்ண போறோம், அழிச்சிட போறோம், எல்லா கோட்டையும் அழி ஃபர்ஸ்ட்ல இருந்து கத்துக்கலான்ற மாதிரி பாருங்க. அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ, அப்போ நினைவு எங்க இருக்கு? இருதயத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேதம் நீதிமொழிகள் 23:7 சொல்லுது. ஓகே, உணர்வாசனம் பார்க்கலாம். நினைவு. ஆதியாகமம் 6:5 மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாதது என்றும் கர்த்தர் கண்டு. கர்த்தரை காண்றார். என்னன்னு? இருதயத்து நினைவுகள். மூளை நினைவுகள் இல்லையா? இல்லையே, வசனம் நான் சொல்ல இருதயத்தின் நினைவு சொல்லுது. அதனால நினைவுகள் ஹார்ட் சார்ந்தது. ஓகேவா? யோசனைகள், நான் யோசிக்கிறேன், நல்ல மூளையை கசைக்கு புரிஞ்சு யோசிச்சு பார்ப்பானுவாங்க. காமெடி பாருங்க. லூக்கா 9:47 வசனம் சொல்லுது, இயேசு அவர்கள் இருதயத்தின் யோசனையை அறிந்து. பாத்தீங்களா? அப்போ ஹார்ட்ல தான் யோசனை இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆவியானவர் இயேசு அறிஞ்சுக்கினார். என்னன்னு? இருதயத்தின் யோசனையா இருந்து ஒரு சிறு பிள்ளையை எடுத்து அதை தமது அருகே நிறுத்தின்னு சொல்லிட்டு வசனம் கண்டினியூ ஆகுது. அப்போ யோசனை எங்க இருக்கு? வேத பிரகாரம் இருதயத்துல இருக்கு. ஹல்லேலூயா. ஓகே, அடுத்த வசனம் நீதிமொழிகள் 24:2 வசனம் சொல்லுது, அவர்கள் இருதயம் கொடுமையை யோசிக்கும். அப்போ ஒரு நல்ல காரியத்தையோ ஒரு கொடுமையோ யோசிக்கிறது எது அப்படின்னா இருதயம். ஸோ யோசனை எங்க இருக்குது? இருதயத்துல இருக்குது. புதுசா கத்துக்கோங்க, நீங்கள் பாக்கியவான்கள். இப்போ எனக்கு ஒரு விஷயம், ஆண்டவர் மனுஷனை படிக்கும் போது தம்முடைய சாயல்லையே படைச்சார். அப்போ மனுஷனுக்கு ஆவி, ஆத்மா, சரீரம் மூணுமே இருக்கு. ஓகேவா? தம்முடைய சாயல் தான் படைக்கிறாரு. எஸ்பெஷலா அந்த ஆத்மாவை படிக்கும் போது மைண்ட், வில், எமோஷன், இப்போ மூணுமே போறாரு. காடுக்கும் எமோஷன்ஸ் இருக்கு, காடும் யோசிப்பாரு. காடுக்கு வந்து பாடி மட்டும் இல்லை, ஜீசஸ் கிரைஸ்டா வரும்போது மட்டும்தான் சரீரத்தோடு வந்தார். மற்றபடி அவர் ஆவியானவரா. ஓகே, அவருக்கு என்ன சொல்றது, எமோஷன்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸ்டார்டிங்ல மைண்ட், வில், எமோஷன்ஸ் சொல்ல டிசிஷன் மேக்கிங். வில் இருக்கு, டிசிஷன் மேக்கிங், முடிவு எடுப்பார். ஓகேவா? மைண்ட், மனசு இருக்குது, எமோஷன் இருக்கு. பார்க்கலாமா? வேதத்தின் பிரகாரம் கர்த்தருடைய சாயல நம்ம படைக்கப்பட்டதுனால கர்த்தருக்கும் இப்ப இதெல்லாம் இருந்திருக்கணும் இல்லையா? வேதம் என்ன சொல்லுது பார்க்கலாமா? காடும் சேம் தான், இருதயத்தின் நினைவுகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வேத பிரகாரம் சொல்ல போறேன். எரேமியா 23:20 வசனம் சொல்லுது. எரேமியா 23:20, கர்த்தர் தம்முடைய இருதயத்தின் நினைவுகளை நடிப்பித்து நிறைவேற்றும் அளவும் அவருடைய கோபம் தனியாது, கடைசி நாட்களே அதை நன்றாய் உணர்வீர்கள். என்னவா?
கர்த்தர் காடை பத்தி சொல்றது வசனம், தம்முடைய இருதயத்தின் நினைவுகள். அப்போ கர்த்தருக்கும் இது ஒரு இருதயம் இருக்குது. நம்மள மாதிரி பிசிக்கல் இருதயம் இல்ல, அது வந்து மைண்டை பத்தி சொல்லுது, ஆத்மாவை பத்தி சொல்லுது. தம்முடைய இருதயத்தின் நினைவுகள் இருக்குது. அப்ப அவருக்கும் ஒரு இருதயம் இருக்குது, நினைவுகள் இருக்குது. நடப்பித்து அதை நடப்பிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு வேதவாசனம் நம்மளுக்கு வந்து இங்க ஒரு கன்ஃபர்மேஷனை கொடுக்குது. இப்போ அடுத்து ஞானம். ஞானம் எங்க இருக்குது? நல்லா ஞானமான மனுஷன் இவன். ஞானமா நடந்துப்பான். எப்படி எங்க இருக்குது பார்க்கலாமா? ஆத்மாவில் தான் இருக்குது. வேதம் என்ன சொல்றது? இருதயத்துல தான் இருக்குது. பார்க்கலாமா? நீதிமொழிகள் 2:10 வசனம் சொல்லுது, ஞானம் உன் இருதயத்தில் பிரவேசித்து அறிவு உன் ஆத்மாவுக்கு. திருப்பி ஆத்மா வந்துச்சு பாருங்க. இருதயம் வந்தாலே ஆத்மா வரும். அறிவு உன் ஆத்மாவுக்கு இன்பமாக இருக்கும் போது அப்படின்னு சொல்லிட்டு வசனம் அப்படியே கண்டினியூ ஆகுது. ஞானம் உன் எங்க? இருதயத்துல இருக்கப்ப, இருதயத்தில் பிரவேசித்த அப்பதான் ஞானம் இருதயத்துல இருக்குதான் அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுது. இன்னொரு வசனம் பார்க்கலாம். ஏன்னா நம்ம 2 அல்லது 3 வசனங்கள் அடிப்படையில், இது வந்து டைம் இல்லாத காரணனால குறைஞ்சபட்சம் 2 வேர்சஸ் வந்து நான் உங்களுக்கு கோட் பண்றோம். யாத்திராகமும் 31:6 வசனம் எப்படியாக இருக்கிறது, மேலும் தான் கோத்திரத்தில் உள்ள அகிசாமாகின் குமாரனாகிய அதெல்லாம் விட்டுருங்க, அவனோட துணையாக கூட்டினது மன்றி ஞான இருதயமுள்ள யாவருடைய இருதயத்திலும் ஞானத்தை அருளினேன். பாத்தீங்களா? ஞான இருதயம், ஞான இருதயமுள்ள யாவருடைய இருதயத்திலும் ஞானத்தை அருளினேன். இருதயத்தில் ஞானத்தை அருளினேன் அப்படின்ட்டு ஆவியானவர். ஞான இருதயம் உள்ள, ஞான இருதயம் உள்ள யாவருடைய இருதயத்திலும் ஞானத்தை அருளினேன். அப்போ ஞானம் எங்க இருக்கு? இருதயத்துல இருக்குது. அந்த இருதயம் வரும்போதெல்லாம் ஆத்மாவோட கனெக்டடு. அதனாலதான் அதை அப்கிரேட் பண்ண சொல்லி நம்ம வந்து இந்த மாசம் ஃபுல்லா நம்ம தியானிக்க போகிறோம். ஓகேவா? இப்ப புத்தி. ஏய், புத்தி இருக்குதான் உனக்கு? என்ன ஒரு புத்தி இல்லாத செயலாகுது அப்படின்னு சொல்றாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? இங்க போய் கை வச்சுக்கோ. இல்ல, இனிமேல் இங்க கை வைக்கணும். நல்லா என் புத்திய நல்லா புத்தியோட தான் சொல்றேன். புத்தி கேட்ட பைத்தியம் தெரியும் அவன். மைண்டு கைண்டு இங்க மென்டல் என்ன நினைச்சுப்போம், இங்க மனநலன், இங்க ஹார்ட். ஓகேவா? பார்க்கலாமா? புத்தி பைபிள் பிரகாரம் லூக்கா 24:25 வசனம் எப்படியா சொல்லுது, அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு பாருங்க. புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. மந்த மூளை உள்ளவர்களே இல்ல, மூளை கிடையாது, இருதயம். சோ புத்தி எங்க இருக்குது? இருதயத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனம் வந்து நம்மளுக்கு வந்து ப்ரூவ் பண்ணுது. ஓகே, இன்னொரு வசனம் பார்க்கலாம் புத்தி சார்ந்து. நீதிமொழிகள் 18:15 வசனம் சொல்லுது, புத்திமானுடைய மனம் அறிவை சம்பாதிக்கும். புத்திமானுடைய வாட்? மனம். மனம்னா என்னன்னு பார்த்தோம், ஹார்ட் பார்த்தோம். ஹார்ட்னா ஆத்மா, நம்ம கண்டினியூ அந்த கனெக்ஷன் பார்த்தோம். புத்திமானுடைய மனம் அறிவை சம்பாதிக்கும், ஞானியின் செவி அறிவை நாடும் சொல்லிட்டு கனெக்ஷன் நம்மளுக்கு தெரியுதா? ஸோ இந்த புத்தி ஹார்ட் சம்பந்தமானது நம்ம பார்த்தோம். அறிவு, ஏய் அறிவு தான் அவனுக்கு அப்படின்னு திட்டுவாங்க பாருங்க. அறிவே இல்லை அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க. பயங்கர அறிவு சொல்லுவாங்க சில பேர். கலாயத்துக்கு சொல்லுவாங்க. யாருன்னா பயங்கர அறிவாளித்தனமா எதனா பண்ணாங்கன்னு வைங்களேன், ஐயோ அறிவு பொங்கி வழியுது, என்னப்பா புடிச்சுக்கிறீங்க கை, அறிவு பொங்கி வழியுது. அதான் நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? அறிவுனாலே இங்க நினைச்சுக்கிறோம். பைபிள் அப்படியே ஆப்போசிட்டா டீச் பண்ணுது. நீதிமொழிகள் 2:10 வசனம் சொல்லுது, ஞானம் உன் இருதயத்தில் பிரவேசித்து அறிவு உன் ஆத்மாவுக்கு இன்னுமா இருக்கும் போது. அப்ப அறிவு எது கூட கனெக்ஷனு? ஆத்மா எங்க இருக்குது? ஹார்ட். புரியுதுங்களா கனெக்ஷனு? சோ அறிவுன்னு வரும்போதுல இனிமேல் ஹார்ட் சம்பந்தமான விஷயம் சொல்லிட்டு கன்ஃபர்மேஷன் இருக்கு. உணர்வு வசனம் பார்க்கலாம். நீதிமொழிகள் 18:15 வசனம் சொல்லுது, புத்திமானுடைய மனம் அறிவை சம்பாதிக்கும். புத்திமானுடைய மனம் அறிவை சம்பாதிக்கும் சொல்லிட்டு வசனம் சொல்லுங்க. ஓகே, இப்போ கர்த்தருக்கும் இது பொருந்துமா? பார்க்கலாமே வசனத்தின் அடிப்படையில. யோபு 9:4 வசனம் இப்படியா சொல்லுது, அவர் இருதயத்தில் ஞானம் உள்ளவர். யாரு? இருதயத்தில் ஞானம் உள்ளவர் யாரு? காட் பத்தி சொல்லும் போது பலத்தில் பராக்கிரமம் உள்ளவர் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவரை பத்தி புகழ்ந்துவர். அவர் இருதயத்தில் ஞானம் உள்ளவர் சொல்லிட்டு பைபிள் நமக்கு கன்ஃபார்ம் பண்ணுது. அப்போ அவர் இருதயத்துல ஞானம் எங்க இருக்குது? காடுக்கு இருதயத்துல இருக்குது அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் சொல்லுது. வேத வசனத்தை நான் உங்களுக்கு படிச்சேன். ஓகேவா? இப்போ எல்லாம் பாசிட்டிவ் நிறைய பார்த்தோம். அப்ப நெகட்டிவான காரியங்கள் எங்க பிரதர் இருக்குது பார்க்கலாமா? பொறாமை எங்க இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? பொறாமை. நீதிமொழிகள் 23:17 வசனம் சொல்லுது, உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே. பொறாமை எங்க இருக்குது? அப்போ மனதுல இருக்குது. மனம் எங்க இருக்குது? ஆத்மா கூட ஹார்ட் கூட கனெக்ட் நம்ம பார்த்தோம். மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாது. அப்போ பாவம் எஸ்பெஷலா
பொறாமை எங்க இருக்கு? ஹார்ட்ல இருக்குது அப்படின்னு, ஐ மீன் மனசுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுது. இன்னொரு வசனம் பாருங்க. நீதிமொழிகள் 14:30 வசனம் சொல்லுது, சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன், பொறாமையோ எலும்புரிக்கு. சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன், மனம் சார்ந்தா. பொறாமையோ எலும்புரிக்கு, ரெண்டுமே கனெக்ஷன் வந்துச்சா? ஸோ பொறாமை எல்லாமே ஹார்ட் சார்ந்தது, ஐ மீன் ஆத்மா சார்ந்தது. கேடு, கேடு எதை பத்தி பார்க்கலாமா? எரேமியா 17:9 வசனம், எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளது கேடுள்ளதுமாயிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அது அறியத்தக்கவன் யார் அப்படின்னு ஒரு கேள்வியோட முடிவு. இருதயமே திருக்குள்ளதான் மகா கேடு அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் அட்ரஸ் பண்ணு. ஸோ அந்த கேடு எல்லாமே ஹார்ட்ல தான், இருதயம். ஓகேவா? பெருமை எங்க இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? பார்க்கலாமே. ஏசாயா 10:12 வசனம் இப்படியா சொல்லுது, நடுவுல இருந்து படிக்கிறேன். ஆசிரியர் ராஜாவினுடைய பெருமையான நெஞ்சின் வினையையும், என்னது பெருமையான நெஞ்சின் வினையையும் அவன் கண்களின் மேட்டிமையான பார்வையையும் நான் விசாரிப்பேன் என்கிறார். அப்போ பெருமை எங்க இருக்கா? பெருமையான நெஞ்சின் வினை அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் வந்து அட்ரஸ் பண்ணும். கபடம், நிறைய பேர் திட்டமதான கபடம் இல்லாம இருக்கணும்ப்பா. கபடம் எங்க இருக்குதுன்னு பார்க்கலாமே. நீதிமொழிகள் 12:20 வசனம் சொல்லுது, தீங்கை பிணைக்கிறவர்களின் இருதயத்தில் இருக்கிறது கபடம். எங்க? ஓ, இதுக்கு மேல பேச்சே இல்லை. இருதயத்தில் இருக்கிறது கபடம். தீங்கை பிணைக்கிறவர்கள் இருதயத்துல கபடம் இருக்கும். அப்போ கபடம்லாம் எது சார்ந்ததான்? ஹார்ட் சார்ந்தது. ஹார்ட்டுக்கு வரும்போது கனெக்ட் பண்ணிக்கணும் ஆத்மா. அப்போ ஆத்மா அப்கிரேட் பண்ணும் போது இது எல்லாத்தையும் நம்ம வந்து அப்கிரேட் பண்ண போறோம். ரொம்ப ரொம்ப சீரியஸான டீச்சிங்ஸ் இந்த மந்த் ஃபுல்லா. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். எக்ஸைட்டடா ஒரு வீக் வாங்க. இன்னொரு வருஷம் படிக்கலாம். எரேமியா 14:14 கடைசி போர்ஷன், தங்கள் இருதயத்தின் கபடத்தையுமே, கன்ஃபர்மேஷன் நான் சொல்றேன். ஒரு இடத்துல ஒரு வசனத்தை பிடிச்சி நான் இது பண்ணல, நிறைய இடங்கள் இருக்கு. ஒரு 2 வசனம் நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபுல்லா படிச்சிடலாமா? ஆனா ரொம்ப பெருசா இருக்கு. கன்ஃபர்மேஷன்ல, தங்கள் இருதயத்தின் கபடத்தையுமே உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார்கள் அப்படின்னு சொல்லி, கபடம் எங்க இருக்கு? இருதயத்துல இருக்கு சொல்லிட்டு பைபிள் நம்மளுக்கு வந்து ரீஅஷ்யூர் பண்ணுது. ஓகே, இப்போ நிறைய பேர் வந்து ரொம்ப சஞ்சலப்பட்ட பிரதர், ஒரு விஷயம் நடந்துச்சு, ரொம்ப சஞ்சலம் எங்க இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? பார்க்கலாமா? ஆங்ஸைட்டி இங்கிலீஷ்ல. ஓகே, பிரசங்கி 11:10 வசனம் சொல்லுது, நீ உன் இருதயத்திலிருந்து சஞ்சலத்தையும் உன் மாம்சத்திலிருந்து தீங்கியும் நீக்கி போடு, இள வயதும் வாலிபமும் மாயையே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சஞ்சலம் எங்க இருக்கு? ஆங்ஸைட்டி அட்டாக்னு சொல்றாங்க நிறைய பேருக்கு. ஆங்ஷியஸ், ஆங்ஸைட்டி, சஞ்சலம் எல்லாமே இருதயம் சார்ந்தது. ஓகேவா? இருதயத்திலிருந்து சஞ்சலத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் நமக்கு ஒரு வேர்ஸ். இப்போ திருப்பி மன சஞ்சலம், ஆங்ஷியஸ் மைண்ட், அதுக்கு ஒரு வசனம் பார்க்கலாமா? உபாகமும் 28:65 வசனம் சொல்லுது, லாஸ்ட் போர்ஷன் படிக்கிறேன். அங்கே கர்த்தர் உனக்கு தத்தளிக்கிற இருதயத்தையும், தத்தளிக்கிற இருதயம், சோர்ந்து போகிற கண்களையும் மன சஞ்சலத்தையும், மனசுலதான் சஞ்சலம் இருக்குது. ஓகேவா? அது ஒரு கன்ஃபர்மேஷன். ஓகே, கவலை எங்க இருக்குன்னு நினைக்கிறீங்க? இது எல்லாத்தையும் தெரியும். மனசு கஷ்டமா இருக்குப்பா, கவலையாகிறேன். நீதிமொழிகள் 12:25, மனுஷருடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும். இருதயத்துலதான் கவலை இருக்குது, கவலைப்படாத அப்படின்னு யாருன்னா பார்த்து நீங்க சொல்லும் போது அவங்க வந்து ஹார்ட் பேஸ் பண்ணி தான் நீங்க சொல்றீங்க. அதுக்காக நான் இந்த வசனத்தின் அடிப்படையில் கன்ஃபார்ம் பண்ணேன். ஓகே, கவலை ஹார்ட் சார்ந்த உலக கவலை, அதை பத்தி நான் சொல்றது வசனம் லூக்கா 21:34 வந்து ஒரு வார்த்தை இருக்கு, உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும். அப்போ உலக கவலை எல்லாமே ஹார்ட், உங்கள் இருதயங்கள்னு ஆரம்பிக்கிறார். ஓகேவா? ஹார்ட் சார்ந்தது. ஓகே, உலக கவலை எல்லாமே ஹார்ட் சார்ந்தது. கசப்பு எது சார்ந்தது? நம்ம பேசும்போது சொல்ற மனசுல அவ்வளவு கசப்பு வச்சுக்கிறதுன்னு யாக்கோபு 3:14 அது வசனத்தின் அடிப்படையில் பார்க்கலாம். உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால், விரோதம், கசப்பான வைராக்கியம் எல்லாமே எங்க இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? இருதயத்துலதான் இருக்குதுன்னு சொல்லிட்டு பைபிள் வந்து திருப்பி நம்மளுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் கிடைக்குது. இன்னொன்னு மனம் கசந்து அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. மத்திய 26:75 வசனம் சொல்லுது, ஒன்றும் இல்லை, பேதுரு மனம் கசந்து அழுதான்னு நம்ம நிறைய சொல்லுறோம். அந்த வசனம் தான். ஸோ அந்த கசப்பு, கசந்து, இதெல்லாம் எல்லாமே எதை சார்ந்ததுன்னா மனம் கசந்துன்னு வரும்போது அது வந்து மனம் சார்ந்தது, ஹார்ட் சார்ந்தது. ஓகேவா? சந்தோஷம், போயிட்டு நெகட்டிவ் நிறைய பார்த்துட்டோம். சந்தோஷம் ஹார்ட் சார்ந்தது, பட் பைபிள் வசனத்துல இருக்கணுமே. அது சங்கீதம் 4:7 வந்து கடைசி பார்க்க முடியாது சொல்லுது, சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். அதாவது அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கும் அதிக சந்தோஷத்தை எங்க தந்தீரா? இருதயத்தில் தந்தீர். அப்ப சந்தோஷம் இருதயத்தோட கூட கனெக்டட் வந்து நம்ம பார்க்கிறோம். இன்னொரு வசனம்
நீதிமொழிகள் 27:11 வசனம் சொல்லுது கடைசியா, என் இருதயத்தை சந்தோஷப்படுத்து என் மகனே, என்னை நிந்திக்கிறவனுக்கு நான் உத்தரவு கொடுக்கத்தக்கதாக நீ ஞானவானாகி என் இருதயத்தை சந்தோஷப்படுத்து. அப்போ சந்தோஷம் வரும்போது எது கூட லிங்க் பண்ணும்? நீங்க ஹார்ட் கூட, இருதயம் கூட லிங்க் பண்ணும். மகிழ்ச்சி அதேதான். சங்கீதம் 104:15 வசனம் சொல்லுது மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சை ரசத்தையும். அப்போ இருதயத்தை மகிழ்ச்சியாக்குறது, மகிழ்ச்சி எங்க இருக்கா? இருதயத்துல இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வேர்ஸ் வந்து நம்மளுக்கு கன்ஃபார்ம் பண்ணுது. சங்கீதம் 119:111 வசனம் முடியுது, அவைகளே என் இருதயத்தின் மகிழ்ச்சி. அப்ப மகிழ்ச்சி, சந்தோஷம் எல்லாமே இருதயம் சம்பந்தமானது. களி கூறுவோம் பாடலாம் பாருங்களேன். எது கூட லிங்க்னு பார்க்கலாமா? சங்கீதம் 13:5 வசனம் சொல்லுது கடைசியா, உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் களி கூறும். அப்போ ரட்சிப்பினால் எது களி கூறுமா? இருதயம் களி கூறும். ஓகேவா? வசனம் கன்ஃபார்ம் பண்ணுறேன். களி கூறுதல் இருதயம் சார்ந்தது. திருப்பி இன்னொரு வசனம், சகரியா 12:7 வசனம் முடியுது, லாஸ்ட் பார்ட், அவர்கள் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறும். இருதயம் தான் களி கூறணும். ஓகே, நம்ம என்ன களி கூறுவோம்ட்டு எகிரி குச்சிதான் இருக்கிறோம். ஹார்ட்ல டே செலிப்ரேட் பண்றான்ட்டு கமாண்ட் வந்தாதான் உடல் ரிஃப்ளெக்ட் பண்ணும் நல்ல நடனத்தோடு. ஓகேவா? ஸோ வர்ஷிப், நீங்க பண்ற எல்லா வெளிப்பாடுகளும், செலிப்ரேஷன் எல்லாமே எகிரி குதிக்கிறான் பாரு, வின் பண்ணிட்டு ஒரு செஞ்சுரி அடிச்சுட்டு, எல்லாமே ஸ்டார்டிங் ஃப்ரம் ஹார்ட், ரிஃப்ளெக்டிங் இன் செயல். நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்தோம் இல்லையா, 1 2 3 4, 5வது தான் செயல். அதுக்கு முன்னதான் இவ்வளவு நடக்குது. ஸோ களி கூறுதல் எல்லாமே இருதயம் சார்ந்தது. ஓகே, ஒரு முக்கியமான வசனம் படிக்க போறோம் இருதயம் பற்றி. மத்தேயு 6:21 வசனம் சொல்லுது, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். ஸோ பொக்கிஷம் இஸ் ஈக்குவல் டு இருதயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷம் வந்து, அதனால உங்களுடைய பொக்கிஷத்தை பத்திரமா பார்த்துக்கோங்க. எஸ்பெஷலா உங்களுடைய இருதயத்தை பத்திரமா பார்த்துக்கோங்க. இருதயம் வரும்போதெல்லாம் உங்களுடைய ஆத்மாவை பத்திரமா பார்த்துக்கோங்க நான் சொல்றேன். உள்ளிந்திரியமும் இருதயமும் ஒண்ணு அப்படின்றதுக்கு ப்ரூஃப் வந்து எரேமியா 11:20 வசனம் சொல்லுது, சேனைகளின் கர்த்தாவே, உள்ளிந்திரியங்களையும் இருதயத்தையும் சோதித்தறிகிற நீதியுள்ள நியாயாதிபதின்னு சொல்றோம். ஸோ உள்ளிந்திரியங்களையும் இருதயத்தையும் சொல்லிட்டு ஒரு கனெக்ட் பண்ணுது. ஸோ பொக்கிஷனாலும் இருதயம் தான் பைபிள் பிரகாரம், உள்ளிந்திரியம் வந்தாலும் இருதயம் தான். விருத்த சேதனம் அப்படின்னு வரும்போதும் வெளியரங்கமான விருத்த சேதனம் இல்ல, இருதயம் தான். வசனம் பார்க்கலாமா? உபாகமம் 30:6 எது கூட கனெக்ட் பண்றாரு? லாஸ்ட் பார்ட், கர்த்தர் உன் தேவனாகிய கர்த்தர் உன் இருதயத்தையும் உன் சந்ததியாரின் இருதயத்தையும் விருத்த சேதனம் பண்ணி அப்படின்னு இருக்குது. ஸோ பொக்கிஷம் இஸ் ஈக்குவல் டு இருதயம், உள்ளிந்திரியம் இஸ் ஈக்குவல் டு இருதயம். இந்த காலகட்டத்தில் இது நியூ டெஸ்ட்மெண்ட். ஓகேவா? பொக்கிஷம் வரும்போதெல்லாம் இருதயம் கூட கனெக்ட் பண்ணும், உள்ளிந்திரியம் வரும்போது இருதயம் கூட கனெக்ட் பண்ணும், விருத்த சேதனம் வரும்போதெல்லாம் இருதயம் கூட கனெக்ட் பண்ணும். இதுதான் பிரசன்ட் டே. ஓகே, பைபிள் நமக்கு சொல்லி தரும். ஸோ கடைசியாக கன்க்ளூட் பண்றேன். மாசம் முழுவதும் இதோட டீடைல்டு லேர்னிங்குள்ள அப்கிரேட் எப்படின்னு பார்க்க போறோம். இன்றைக்கு ஆத்மான என்னன்னு தெரிஞ்சாதான் அப்கிரேட் குள்ள தள்ள முடியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, வேத பிரகாரம் மைண்ட் இஸ் ஈக்குவல் டு இருதயம். ஓகே, மைண்ட் மனசு, அப்படி மனசாட்சி, மனசு பெரிய லிஸ்ட் சொன்னா, அதுல மெயினா நம்மளுக்கு புரியுற மாதிரி ஆத்மா, மனசு எல்லாமே என்னன்னா இருதயம். ஸோ நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி பிரெயின், மூளையை பத்தி பைபிள் எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. எஸ்பெஷலி இந்த கான்டெக்ட்ல எது ரொம்ப முக்கியம் அப்படின்னா, நம்மளோட இருதயம் தான் ரொம்ப முக்கியம். ஹார்ட் பிளேஸ் அ மேஜர் ரோல். அதனால்தான் இந்த மாதம் முழுவதும் நம்மளுடைய ஃபோக்கஸ் எது மேல இருக்க போகுது அப்படின்னா, அந்த ஹார்ட்டை எப்படி பார்த்துக்கலாம். நான் சொல்லுவேன், வாக்கிங் போங்க, ஹார்ட்டுக்கு நல்லது, செத்துறக்கூடாது. அதனால வாக்கிங் போனா ஹார்ட்டுக்கு நல்லது. செத்ததுக்கு அப்புறம் என்னது? ஹார்ட்டுக்கு வேலை இல்லை, ஆத்துமா. ஸோ நம்மளுடைய அல்டிமேட் ஃபோக்கஸ் இந்த மந்த் எதுல இருக்க போகுது அப்படின்னா, ஸ்கிரீன்ல இந்த பிக்சர் போட்டு உங்களுக்கு வந்து நினைப்பூட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். எதை இருந்தாலும் இந்த பிக்சரை கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஏன்னா சில பேருக்கு வந்து இந்த பிக்சர் மைண்ட் செட் இருக்கும், அவங்களுக்கு இது இந்த மாதிரிலாம் போட்டாதான் நல்லா நச்சு ஞாபகம். ஓகேவா? இந்த பிக்சர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து சோல் அப்கிரேட்னு வரும்போது இந்த மாதம் முழுவதும் ஆத்மாவை எப்படி அப்கிரேட் பண்ணலாம். ஆத்மா ஏன் முக்கியம்னு பார்த்தோம். நல்லதுல இருந்து கெட்டது வரைக்கும் எது பண்ணாலும் எது கூட கனெக்ட் ஆகுது பாத்தீங்களா? ஹார்ட் கூட, ஆத்மா கூட கனெக்ட் ஆகுது. சோ அந்த ஆத்மா ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னொரு விஷயம் சொல்றேன் பாருங்க, ஆத்மா தான் கர்த்தர் இடத்துல, ஆவி வந்து கர்த்தர் இடத்துல திரும்பும், ஆத்மா தான் நியாய தீர்ப்புக்கு போகும். ஓகேவா? அதனால ஆத்மால கரைப்படக்கூடாது. அதுவும் நிறைய வசனங்கள் இருக்குது, அதெல்லாம் வருகிற நாட்கள்ல பார்க்கலாம். ஆத்மா ரிலேட்டடான மற்ற காரியங்கள்லாம் இந்த நாள்ல வந்து, ஆத்மானா என்னப்பா, ஆத்மான்றி என்ன, ஆத்து அது என்னதான் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? அதனாலதான் ஃபர்ஸ்ட் ஆத்மானா என்னன்னு நல்லா ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும். இதுக்கு மேல வந்து ஆத்மானா என்னென்னலாம் பண்ண போறதில்ல, ஆத்மா எப்படி பெட்டர் பண்ணலாம், அப்கிரேட் குள்ள எப்படி போலான்றதுதான் நெக்ஸ்ட் 3 வீக்ஸ் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா?
ஸோ இடைப்பட்ட காலகட்டத்தில் இப்போ நான் படிச்சு நிறைய பைபிள் ரெஃபரன்சஸ் கொடுத்துக்கிறேன். கண்டிப்பா எனக்கு தெரியும் உங்களுக்கு நோட்ஸ் எடுக்க டைமே இருக்காது. ரெஃபரன்ஸ் மட்டும் வேணா எழுதிருக்கலாம். தயவு செஞ்சு நெக்ஸ்ட் வீக் வரத்துக்குள்ள நோட்ஸ் எடுத்திருந்தீங்க அப்படின்னா ஒரு வாட்டியாவது கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. இந்த இது வந்து ரொம்ப ஆழமான டீச்சிங்ஸ், நிறைய வசனங்கள் இருந்துச்சு. எனக்கு வந்து ஜென்ரலா என் மெசேஜ் கேட்கறவங்களுக்கு தெரியும், கச்சா முச்சா ரேண்டம் வேர்சஸ் போக மாட்டேன். ஒரு சப்ஜெக்ட் அதுக்கே 1 2 3 இப்படி இருந்தா தான் எடுப்பேன். பட் இன்னைக்கு டீச்சிங்ன்றதுனால இது இது வேத பிரகாரம் தான் பேசி ஆகணும். அப்பதான் இல்ல நான் ஏதோ ஒண்ணு நீங்க பச்சை புஸ்தகமோ ஏதோ கான்ட்ராக்ட் ஆகும்போது என்ன தப்புன்னு சொல்றீங்க. என்ன தப்புன்னு சொல்லுங்க, பரவாயில்ல. நான் பைபிளை ப்ரீச் பண்றேன். நீங்க என்ன தப்புன்னா பைபிள் தப்புன்ற மாதிரி. வேதம் வந்து தப்பாவே ஆகாது. ஓகேவா? மனுஷன் எழுதின புக்கு தப்பா இருக்கும், வேத வாசனம் ஒருபோதும் தப்பா இருக்காது. ஏன்னா அதோடைய கிரியேட்டர் ஆத்தர் வந்து காட். அவர் தான் சர்வ சிருஷ்டி. அவர் தான் உலகத்தை படைச்சாரு. மனுஷனையும் படிச்சது அவர் தான். அவர் சொல்றது தான் நம்ம கீழ்ப்படினோம். அதனால உங்களுடைய ஹார்ட், உங்களுடைய ஆத்மா ரொம்ப 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 முக்கியம். ஸோ எந்த முடிஞ்ச அளவுக்கு இல்லை, கம்பல்சரியா வருகிற நாட்கள்ல அதை வந்து கரைப்படாம பார்த்து கொள்றதுக்கு என்னெல்லாம் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு, ஓகேவா, 100% இல்லைனாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு கரைப்படாம பார்த்துக்கிறதுக்கு என்னென்னலாம் செய்ய முடியுமோ நம்மளுடைய கண்ட்ரோல்ல செய்யலாம். எப்படி பண்ணலாம், என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து வருகிற நாட்கள்ல ஆவியானவர் எஸ்ஐசி மூலியமா வரக்கூடிய வேர்ட் ஆஃப் காட் மூலியமா, வார்த்தையின் மூலியமா நமக்கு வந்து நிச்சயமா வெளிப்படுத்துவார் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருத்தரும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ so much. God bless you all.